அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். கொஞ்சம் பேசுறது கிளியர்ன்றதை கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க, சரியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னாடா எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணட்டுமோடு தான் ஆகும். அப்பவும் ஒரு இன்னும் 3-4 பேர் வரல. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் நேற்று வந்துக்கிட்டு கோல்ஃப் சுத்தத்தின் முக்கியமான சில விடயங்களை பார்த்துருந்தோம். அதில் இந்த கோல்ஃப் கேமரூனில் வந்துட்டு கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்தால் என்ன செஞ்சாங்கன்னா, அஹ், 3 ஆண்டுகளில் சில சில சின்ன சின்ன சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம். அதில் 1948 வந்துக்கிட்டு அஹ், தேசிய, அதாவது குடியேற்ற நாட்டு காரியதரிசி வந்துக்கிட்டு அவர் அந்த அதில் வார சட்டசபையால் இருக்கின்ற அந்த வருமானத்தில் அதில் வார வருமானது அதில் வார நிதியில வந்துட்டு வேற ஏதாவது அவரை தனி இஷ்டத்துக்காக என்ன செய்யல அடுத்தடுத்து செலவிடையில என்ற ஒரு கருத்து நாங்கள் 1948 முக்கிய திருத்தம் ஒன்றாக நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி 1959 வந்துட்டு இதுல உத்தியோக சார்பற்றோர் உத்தியோக சார்புடையோர் என்ற சொல்ற விஷயத்துல உத்தியோக சார்பற்றோர் என்ற விஷயத்த மசோதாக்களை கொண்டு வர தீர்மானங்களை அவங்களுக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கிறது அல்லது நிராகரிக்க விஷயங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. இதையும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதே போல 1889 வந்துட்டு ஆஹ் இந்த உத்தியோக சார்பற்றோர் சார்பாக இலங்கைக்கண்டு 2 பேர் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதுல முஸ்லீம் சார்பாக ஒரு ஆளும் கண்டி சிங்களவர் ஒரு ஆளும் தெரிவு செய்யப்பட்ட இந்த அடிப்படையில நாங்க இதுல முக்கிய திருத்தங்களை பத்தி நாங்க நேற்று வழங்கினோம். இப்ப பார்ப்போம் நாங்க இதுல கொண்டு வரப்பட்ட சில முக்கியத்துவமான அம்சங்கள். அதுல முதலாவது நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன, சட்ட நிர்வாக சபை அறிமுகம் என்றது. அதே போல மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்டது. அதே போல ஆங்கில கல்வி அறிமுகம். அதே போல கட்டற்ற வர்த்தகம், இராஜகாரிய முறை. இப்ப இதை நாங்க தனிப்பட ஏன் இதை நீக்கினோம்ன்றதை நாங்க அந்த பார்க்க போறோம், சரியா? இப்ப நாங்க யாப்பு விஷயம் வந்துகிட்டு உண்மையாகவே எல்லாருக்கும் லேசா விளங்குற பகுதி தான். கடினமாக நீங்க நினைக்க மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனா கண்டினியூவா என்ன செய்யணும்னா அந்த சொல்லப்படுற விஷயத்த தொடர்ந்து வந்தீங்கன்றதான் அது இந்த தொடர் தான் இந்த யாப்போட விஷயம். எப்படின்னா இப்ப கோல்ஃபுருக்குல நீங்க படிச்சுட்டு ஒரு 2-3 கிளாஸ் வந்துட்டு இப்ப மெனிங் அதுகளுக்கு வராட்டி இடையில் உள்ள விஷயம் விளங்காது. ஏன் இப்ப கோல்ஃபுருக்குல வந்துகிட்டு உள்ள குறைபாடு தான் குரு மக்களத்திலேயோ மணிங் டிஃபென்சர்லையோ மேலதிகமா வந்து விடையும். அப்ப நீங்க தொடர் பண்ற ஒன்று தான் அது. இப்ப நீங்க கோல்ஃபுருக்கு வந்துட்டு ஃபுல்லா நோட்ஸை விளங்கிட்டீங்கன்னா அது பிறகு குரு மக்களத்துல உள்ள விஷயம் வந்துட்டு இதுல குறைபாடாக வரப்போகுது, புதிய விடயங்கள் சேர்க்கப்படும். அப்ப இது தெரிஞ்சாதான் நாங்க அது செய்யலாம். அப்ப அது 2 விஷயத்துக்குரிய சில கிளாஸை நாங்க விட்டுப்பட்டோம்னா அந்த, அதாவது காலத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓடர் வார விஷயம் மறந்துடும். இப்ப உதாரணமாக இந்த காலத்துவத்துல போடுற கேள்வி எப்படின்னா, இந்த இலங்கையின் காலத்துவ நிலை மாற்றத்தினால் கொண்டு வரப்பட்ட அரசியல் அமைப்புகள் பற்றி ஆராய்ச்சி ரெண்டா. இதை நீங்க எல்லா அரசியல் அமைப்பை பற்றியும் நீங்க எழுதணும், அதுல எண்ணிக்கை போடணும்னு அவசியம் இல்லை. சொல்லல நாங்க கோல்ஃபுருக்குல வந்துட்டு இன்னென்ன சீர்திருத்த முக்கியத்துவமான விடயங்கள் கொண்டு வரப்பட்டது, குரு மக்களத்திலிருந்து முக்கியத்துவம், அதே போல மணிங் டிவைன்சர், அதே போல டொனமூர், இவ்வாறான 5 விடயங்கள் தான் ஆரம்ப காலத்துவத்தில் முக்கியத்துவமாக காணப்பட்டது. இதனால் தான் அரசியல் பொருளாதார நிலை மாற்றங்கள் மாற்ற செய்யுது. அப்ப இந்த முக்கியத்துவமான விடயங்களை நாங்க அறியணும்னா முதல்ல என்ன செய்யணும், அந்த ஓடரை நாங்க தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த அந்த வினாக்களுக்கு செய்யலாம். வேற என்ன கேள்வி வருமாண்டா இதுல, டொனமூர் பற்றி தனிப்பட கேள்விகள் வரும். அதில் உள்ள முக்கியத்துவமான அம்சங்கள் பற்றி இப்போ ஒவ்வொரு அம்சங்கள்லையும் சொல்லப்படுற அதுல சொல்லப்படுற விஷயங்கள்ல ஒரு தலைப்பை தந்து அதை ஆராய்கண்டு தருவாங்க, சரியா? அப்ப நீங்க அந்த ஓடர்களை தொடர்ந்து வந்தா மட்டும் விளங்கி கொண்டு போகலாம். இப்ப இதுல நாங்க பார்ப்போம். இதுல கோல்ஃபுருக்குல முதலாவதாக நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்துகிட்டு, இப்ப நாங்க இதுல பார்த்தோம். அதுல உத்தியோகப்பட்டுள்ளோர் உத்தியோகப்பற்றோர் என்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் முதலாவது விடயமா நாங்க பார்த்தோம். 2வது அதுல பார்க்க வேண்டியதுதான் சட்ட நிர்வாக சபை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப சட்ட நிர்வாக சபை வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு இதுல சட்ட நிர்வாக சபை பத்தி நாங்க சொல்லணும்டா இங்க வந்துட்டு இதே ஒரு பொதுவாக சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சபை தான் சட்ட நிறுவன சபை, நிர்வாக சபை என்று சொல்ற. அதாவது சட்டத்தை என்ன செய்யற அதை கொண்டு வந்து அதை நிர்வாகிக்கின்ற ஒரு சபை. இப்ப இதுக்கு வந்துகிட்டு சட்ட நிர்வாக சபை தலைவர் வந்துட்டு தேசாதிபதி என்ன செய்யறாங்க, நியமிக்காங்க. இவர் வந்துகிட்டு தான் விரும்பின மாதிரி எல்லாம் என்ன செய்யலாம், செயற்படையில. அதுக்கு தான் நாங்க ஏற்கனவே பார்த்தோம், தேசாதிபதியின் அதிகாரங்கள் என்ன செய்யப்படுது, குறைக்கப்பட்டது. அப்ப இதில் நாங்க பார்க்கலாம்
சட்டசபை அறிமுகம். சட்டசபை அறிமுகப்படுத்தலின் உள்ள விடயங்கள் என்றதுதான் முதலாவது. அப்ப சட்டசபையில முதலாவது என்ன, சட்டங்களை என்ன செய்யற, சட்டங்களை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறது சட்டசபை, அதுக்கு பொறுப்பாயிருங்க. அப்ப அதுக்கு ஒரு சட்டசபையை உருவாக்குறாங்க. இந்த சட்டசபை சட்ட நிர்வாக சபை இதுக்கு வந்துகிட்டு இந்த சட்டசபை அல்லது நாங்க சட்ட நிர்வாக சபைன்னு சொல்லலாம், சட்ட நிர்வாகம். சரியா? இப்ப இதுக்கு தலைவர் வந்துட்டு தேசாதிபதியை நியமிக்காங்க. தேசாதிபதி அவர் தான் பொதுவாக தலைவர் மாதிரி, அதாவது எங்களை நாட்டில இப்ப இருக்க ஜனாதிபதி மாதிரி. அப்ப அவரை தலைவரை நியமிக்காங்க. சரியா? நல்ல விளைக்கணும். அப்ப தலைவரை நியமிச்சாங்கண்டா இப்ப வந்துட்டு இவர் என்ன செய்யணும்டா, அங்க சட்டசபையில வந்துகிட்டு சில அதிகாரங்கள் வந்துட்டு அவருக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் நாங்க அந்த அதிகாரத்தை நாங்க முதல்ல சொல்லப்பட்ட தேசாதிபதியின் அதிகாரம் குறைக்கப்பட்டன. அப்ப அவர் குறிப்பிட்ட சில விடயங்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், தலைமை தாங்கலாம் என்றது அவருக்கு வரையறை செய்யப்பட்டது. அதே மாதிரி சபையை கலைக்கும் அதிகாரமும் தேசாதிபதிக்கு வழங்கப்படலை. இப்ப சபையை கலைக்கிறது வந்துகிட்டு தான், அது வந்துட்டு தனிப்பட ஒரு முடிவு என்ன, அவர் அதாவது ஒரு நாட்டின் தலைவர் என்ன அவர் என்ன எடுக்க முடிவு என்ன, அவர் விரும்பினா சபையை கூப்பிட்டு கலைக்க, அப்படி ஒரு நிலைப்பாடு இங்க இல்லை. அதனால என்ன செஞ்சாங்க, அவருக்கு சில அதிகாரங்களை கொடுத்து தேசாதிபதியோட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு சபையை கலைக்கின்ற அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படலை. இதை நாங்க விளங்கணும். அடுத்தது, சட்ட நிர்வாக சபையின் ஆலோசனையின் படியே தேசாதிபதி செயற்பட வேண்டும். அப்ப இவர் செயற்படணும் எப்படி, சட்ட நிர்வாக சபை வந்துகிட்டு என்ன ஆலோசனை வழங்குதோ அதுக்கேற்ற வார்த்தை செயற்படணும். அப்ப அவராக விரும்பி வந்துட்டு தேசாதிபதினு செய்யலாம். சட்டசபையில நான் தலைவர் தானே, எனக்கு தான் நீங்க கட்டுப்படணும் சொல்லி செய்யல. ஏன், அவர் ஏற்கனவே தலைவராக இருந்த அவரை தலைமைத்துவம் வந்துட்டு என்ன, மக்கள் அதுக்கு சரியான அவரை தலைமைத்துவத்துக்கு மக்கள் என்ன எதிராக இருந்தாங்க, சரியாக உடன்பாடு இல்லாதாலதான் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கோல்பூர் கேமரா வேற அதிகாரத்தை குறைச்சாங்க. அப்ப அது முதல்ல மூன்றாவது விஷயம். அப்ப இதுல சட்டசபை கலைக்கும் அதிகாரம் தேசசபைக்கு வழங்கப்படல. மூன்றாவது, சட்ட சபையின் ஆலோசனைப்படியே தேசாதிபதி செயற்பட வேண்டும். அப்ப சட்டசபை என்ன ஆலோசனை எடுக்குதோ அதன்படிதான் இவர் என்ன செய்யணும், செயற்பட வேண்டும். அதே மாதிரி இப்ப இதுல சட்டசபையில ஆலோசனை எல்லாம் எடுக்க வந்துட்டு அந்த நாங்க ஏற்கனவே பார்த்தோமே 6 உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்க. அப்ப அவங்க தான் நிர்வாக பொறுப்பு, சட்ட நிர்வாக சபைக்கு அவங்க தான் பொறுப்பு அளிக்கத்தல்ல, அவங்க எடுக்க முடிவுக்கு இவர் என்ன செய்யலாம், இவர் எதிர்த்தெல்லாம் நிக்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இவர் சார்ந்து போக வேண்டியிருக்கும். அதே போல தேசாதிபதியின் ஆலோசனையை மீறினார், தேசாதிபதி சில நேரங்கள்ல நான் தலைவர் தான் நண்டு அவர் உங்களோட கதை ஆலோசனைகளை சில விஷயங்களை மீறிட்டாருண்டா அதற்கான காரணங்களை குடியேற்ற நாட்டு காரியதர்சிக்கு சொல்ல வேண்டும். அப்ப குடியேற்ற நாட்டு காரியதர்சியை பத்தி நாங்க 1948 முக்கிய சீர்திருத்தங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்துட்டு எப்படின்னா, குடியேற்ற நாட்டு காரியதர்சி பொது நிதியை செலவிட முடியாதுன்னு மாற்றமட. அப்ப இவர் இப்ப எங்கட நாட்டில நாங்க எப்படி பார்க்கலாம்டா, இவருக்கு ஒரு உதாரணம் வந்துகிட்டு, இப்ப எங்கட நாட்டில இருக்க சபாநாயகர் இருக்கதானே. அப்ப சபாநாயகர் எப்படின்னா, இப்ப எங்கட நாட்டில பிரதமரோ ஜனாதிபதியோ இருந்து அவங்கள ஏதாவது குறைபாடுகள் ஏதாவது இல்ல, அவங்க இப்ப பதவி விட்டு போறாங்க இல்ல வெளிநாடுகளுக்கு போனா அந்த அவங்களோட இடத்துக்கு திடீரென்று ஒரு ஆள் தேவை என்றதுதான் இந்த சபாநாயகர். அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு மத்தியஸ்தர் மாதிரி இருப்பார். சரியா? அப்ப அந்த மாதிரி ஒரு குடியேற்ற நாட்டு காரியதர்சிய என்ன செய்வாரு, இப்ப இப்படியான சில விஷயத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க குடியேற்ற நாட்டு காரியதர்சி. இவர் இப்ப இவங்களோட சில குறைபாடுகள் ஏதாவது பிரச்சனைகள் மசோதாக்களுக்கு தீர்மானம் வழங்க மேலதிகமா இவரோட தான் என்ன செய்ய சில விஷயங்கள் நடக்கும். அப்படி ஒரு செயற்பாடு இப்ப எங்களை நாட்டில உண்மையாவே இந்த சபாநாயகர் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லையென்றா, உண்மை அண்மை காலத்தில் நடந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது கோட்டாபே ராஜபக்ச காலத்துல அவருக்கு எதிராக நடந்து கோட்டாபே தப்பி ஓடியது. அப்ப திடீரென்று அந்த அரசாங்கத்தை யாரு பாரம் எடுக்க, சபாநாயகர் தலைமையில இருந்தால் ஏனைய யாருக்காவது என்ன செய்யணும், அதை பொறுப்பை கொடுக்க வேண்டி வரும். அப்ப அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வாரத்துக்கு ஒரு தலைவரை எக்ஸ்ட்ரா வச்சுக்குவாங்க. அப்ப அவர் என்ன செய்வாரண்டா, இவர் நீங்க ஏன் மீறுகையிலண்டு சில காரணங்களை சில விஷயங்களை என்ன செய்யணும், இந்த குடியேற்ற நாட்டு காரியதர்சிக்கு சொல்ல வேண்டும். இப்படி சில விடயங்களை கொண்டு இந்த சட்ட நிர்வாக சபை என்ன செய்யுது, அறிமுகம் செய்யப்படுது. அப்ப சட்ட நிர்வாக சபையை பற்றி உங்களோட கேட்ட இந்த 4 விடயங்களை கொண்டு நீங்க என்ன செய்யலாம், காரணத்துவப்படுத்தலாம். முதலாவது வந்துட்டு சட்டசபையை நடைமுறைப்படுத்துவதற்காக தேசாதிபதி என்ன செய்யறார், அவர் வந்துகிட்டு அதுல தலைமை தாங்குவார். அதே போல சட்ட நிர்வாகம் சபையில வார சட்டங்களை அமுல்படுத்துற எல்லா விஷயத்தையும்
அவரூடாக நடக்கும். ஆனா அவர் என்ன சட்ட நிர்வாக சபைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆளா தலைவர் மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்கு எதிராக செயற்படையில அப்படி ஒரு நிலைமை. அது முதலாவது. இரண்டாவது, சட்டசபைக்கு அதிகாரம் தேசாதிபதிக்கு வழங்கப்படல. அப்ப சட்டசபையில முடிவெடுக்க அதிகாரம் எல்லாம் அங்க இருக்க நிர்வாகிகள் பார்ப்பாங்க. அப்ப இவர் வந்துகிட்டு இல்ல இல்ல நீங்க இதை மாற்றுங்கன்றெல்லாம் சொல்லிடாது. அதே மாதிரி சட்ட நிர்வாக சபையில ஆலோசனைப்படி தேசாதிபதி என்ன செய்யணும், செயற்பட வேண்டும். அதுக்கு மீறினா சில காரணங்கள் யாருக்கு சொல்லணும், காரியதரிசி, குடியேற்ற நாடு காரியதரிசி சொல்லணும். அப்ப இப்படி 4 விடயங்களை கொண்டு முதலாவது செய்யுங்க சட்ட நிர்வாக சபையை அறிமுகம் செய்தல் என்ற விஷயத்தை நாங்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப கோல்ஃபுருக்கு தனிப்பட கேள்வி வாரையில நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு முக்கியத்துவமான நாங்க சொல்ற விஷயங்களை மட்டும் அறிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப கோல்ஃபுருக்கிற கட்டமைப்புல எண்ணிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பகுதிகளை வராது. ஆனா நீங்க நாங்க பேப்பர் கிளாஸ்ல வந்துட்டு எம்சிக்கு பகுதியில் நாங்க செய்ய வேண்டியிருக்கு தானே, அதுகளில் போடுவோம். அதுகளில் இந்த கேள்விகள் வரும். ஆனா நாங்க எல்லாம் படிக்கத்தான் வேணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்றதை வச்சு விளங்கி விளங்கி கொஞ்சம் இதை படிக்கத்தான் வேணும். அப்ப நாங்க விளங்கி படிக்காடி கொஞ்சம் கஷ்டம். அதை தான் நான் சொல்றேன். விளங்கி கொஞ்சம் படிங்க. உங்களால எவ்வளவுக்கு ரை பண்ணி விளங்கி படிங்க. அப்ப ஒரு விஷயத்த நாங்க ஒரு பார்த்துட்டு சும்மா மேலோட்டமா பார்க்கறதுக்கும் அந்த விஷயத்த கொஞ்சம் டீப்பா வாசிச்சு போறது வித்தியாசம் இருக்கு. இப்ப பாருங்க, நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். அண்மை காலத்துல இப்ப இந்த 2025 மாணவர்களுக்கு நிறைய உளவியல் ரீதியான சில என்ன செய்றாங்க, சில ஒரு மோட்டிவேட் கொடுக்காங்க. ஏனண்டா பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாலேஜ் வந்துட்டு வித்தியாசம். இப்ப 2 வகையில் இருக்கு. ஒன்று வந்துட்டு எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த படிக்கீங்கண்டா அதை நான் ஒன்று சொல்றேன்டா அதை நீங்க கேட்டுக்கு இருந்து விட்டு விட்டீங்கண்டா அதை அவடத்தை மறந்து போயிடும், அப்படியே போயிட்டு. ஆனா நான் சொல்ற விஷயத்த கேட்டு உங்களோட மைண்டுக்குள்ள அதை சொல்றேன், அவுட் கோல்ட் இன்கோல்ட், உங்களோட மைண்டுக்குள்ள இன்கோல்ட் பண்ணிட்டு இல்லைண்டா உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். நான் சொல்றது எப்ப கேட்டாலும் நீங்க சொல்றேன், கேள்வி வந்தாலும் செய்வீங்க. ஆனா அதை ஞாபகத்துல வச்சிருக்காம அவுட் கோல் பண்ணிட்டு இல்லைண்டா உங்களோட மைண்ட்ல இருக்க விஷயம் இப்ப நீங்க நான் சொல்ற சும்மா அது கதை மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு அடுத்த நாங்க அது என்னென்ன விளங்காது. அப்ப நான் சொல்ற விஷயத்தை வச்சு மைண்டுக்குள்ள நீங்க ஒரு ஒரு கற்பனையோட கொண்டு போங்க. சட்டசபைண்டா இப்படித்தான் இருக்கும், அதுக்கு இத்தனை பேர் என்னண்டா அது அப்படியே இருக்கும் மைண்ட்ல. இது வந்துட்டு இயல்பாவே, அதாவது மைண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யாரு இறைவன் தந்த வேறம் என்ன, இதுதான் மனிதனுக்குரிய மிக உன்னத சக்தி, இந்த அறிவு மட்டும்தான். இதை வச்சு எதை வேணுமானு செய்யலாம். அதான் சொல்றாங்க, ஒரு 1000 சிங்கம் 1000 யானோட பலம் இந்த அறிவுக்கு இருக்கான். ஏன்னா என்ன, அந்த எங்களோட அறிவை வச்சு நாங்க ஒரு என்ன செய்யலாம், ஒரு ஊரை ஒரு நாட்டை அழிக்கக்கூடிய சக்தி எங்களோட அறிவுக்கு இருக்கு. அப்ப அதால நாங்க பயப்பட தேவையில்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும். சரியா? ரைட். இதுல பாருங்க, இந்த மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்படுகிறது. இதுல 16 மாகாணங்கள் 5 மாகாணங்களாக குறைக்கப்படுது. அதுல என்னென்ன விஷயங்கள் மாகாணங்களாக வந்தது என்று பார்த்தா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்தி என்ற அடிப்படையில் குறைக்கப்பட்டு அரசின் செலவை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் இது அமைந்துள்ளன. அப்ப பாருங்க, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மத்தி என்ற அடிப்படையில குறைக்கப்பட்டிருந்தது. இப்ப நாங்க பார்க்கறதுல வந்துட்டு 9 மாகாணங்கள் எங்களுக்கு தெரியும். என்ன சாதாரணமாக வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது 4 சொல்லி அதுல அந்த மூளை விட்டதுல வார இடத்தோட ஊவா மாகாணம் மத்திய அதுகளையும் எடுக்கலாம். அப்ப எல்லாமே 9 இருக்கு. அப்ப ஆரம்ப காலங்களில் வந்துகிட்டு 15 மாகாணங்கள் இருந்திருக்கு. அப்ப 15 மாகாணங்களுக்குள்ள இந்த வடக்கு கிழக்கு சேர்த்து, அதாவது எக்ஸ்ட்ராவா சில மாகாணங்களை சேர்த்திருப்பாங்க. சரியா? அதை நாங்க இந்த நோட்ஸ்ல அதெல்லாம் தேடி எடுக்கல. சரியா? எங்களுக்கு வந்துட்டு சிலபஸுக்கு தேவையானது இந்த விஷயம் மட்டும்தான். அதனால நான் தேவையானது மட்டும்தான் எடுத்திருக்கேன். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் 9 மாகாணங்களை நாங்க என்ன செஞ்சோம், அவங்க குறைச்சிருந்தாங்க. 16 மாகாணங்கள்ல 5 குறைச்சி 16 மாகாணங்களாக இருந்ததை 5 மாகாணங்களாக என்ன செஞ்சாங்க, குறைக்கப்பட்டது. அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு அதே போல மேற்கு மத்தி என்ற அடிப்படையில் குறைக்கப்பட்டது. அப்ப குறைக்கப்பட்டது. அப்ப வடக்கும் கிழக்கு தெற்கு மேற்கு மத்தி என்ற அடிப்படையில குறைச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நாங்க இப்ப பார்க்கறது பூரணத்துவமா 9 மாகாணம் இருக்கு. அதுவும் இதுக்கு பிறகு நான் சொல்வேன் எப்படி குறைக்கப்பட்டது. சரியா? அப்ப 16 மாகாணங்கள் 5 மாகாணங்களாக குறைக்கப்பட்டது. சரி, இதுல அடுத்தது இப்ப நாங்க மாகாணங்கள் 5ஆக குறைக்கப்பட்ட விஷயம் இவ்வளவுதான். அதுக்கு பெருசா நீங்க விஷயத்தை அறிஞ்சு கொள்ள தேவையில்லை. அதை நாங்க என்னென்ன விடயம் பண்றதை நான் அடிப்படையா அங்கே ஒவ்வொரு இதா போகக்குள்ள சொல்றேன். சரியா? ரைட். இதுல 16 மாகாணங்கள் 5 மாகாணம் குறைக்கப்பட்டது. சொல்லுங்க சொல்லுங்க. 5 மாகாணங்கள் நினைக்கிறே. 5 மாகாணங்களை குறைக்கப்பட்டா 14 மாகாணத்தை நீக்கணும். 16 மாகாணங்கள்ல 5 மாகாணம் குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட 11 மாகாணங்கள். விளங்கிட்டா?
மொத்தம் 16 மாகாணங்கள் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அதுல 5 மாகாணங்கள் குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்டோன்னா 11 மாகாணங்கள். பிறகு பூரணமாக இப்ப இருக்க 9 மாகாணங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த சீரமைப்புகள்ல அரசியல் அமைப்புகளோடாக குறைக்கப்பட்டது. அதை நாங்க புறவு பார்ப்போம். அது வந்துட்டு 72ல, சரியா? 72 சோல்பேரி அந்த யாப்புகள்ல நாங்க பார்ப்போம் அதை. ரைட். அடுத்தது ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்படுறத சார் பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. சார் ஓ விளங்குதா? சொல்லுங்க. ஓ, அது வந்து இது 5 மாகாணங்களா குறைக்கப்பட்டியா இல்ல 5 மாகாணங்களா குறைக்கப்பட்டியா சார், இல்ல 5 மாகாணங்களா வந்து பிரிக்கப்பட்டியா? 5 மாகாணங்களாக குறைக்கப்பட்டது. எதை நீங்க சொல்றீங்க? இதுக்கு புற உள்ளதையா? இப்ப எதற்க கேள்? இப்ப நான் சொல்றதுக்கு கேளா? இல்ல இல்ல, இது வந்து இந்த ஹோல் குரூப் கமரன் சீர்திருத்தம் இருக்கு தானே சார், அதுல வந்து ஓம் எங்களுக்கு ஓம் ஓம். ஸ்கூல் தந்த ம். சொல்லுங்க. அ- அதுல அதுல வந்திருக்கு இலங்கை வந்து 5 மாகாணங்களா வந்து பிரிக்கப்பட்டு சொல்லி. பிடிக்கப்படல, குறைக்கப்பட்டது. 16 மாகாணங்கள் 5 மாகாணங்களாக குறைக்கப்பட்டது. சரியா? நீங்க நோட்ஸை திரும்ப ஒரு தரம் பாருங்க, இல்லாட்டி ஆஹ் நீங்க கொஞ்சம் கேளுங்க. சரியா? 16 மாகாணங்கள் இருந்தது, 5 மாகாணங்களாக குறைக்கப்பட்டது. சரி. அப்ப இந்த விஷயத்தை மட்டும், ஏனென்றா சரி. கோல்புரூக்ல நிறைய விஷயங்கள் முக்கியத்துவம் இல்லை தானே, அதால சும்மா பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டா சரி. அடுத்தது இப்ப ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப ஆங்கில கல்வி பொதுவா வந்துட்டு அந்த நேரங்கள்ல இத ஆட்சி செஞ்சவங்க காலத்துவம் ஆங்கிலேயர்கள் என்ன. அப்ப இந்த ஆங்கில கல்வியை ஏன் அறிமுகம் செய்தாங்கண்டா, பொதுவா வந்துட்டு இந்த கோல்புரு கம்யூனிஸ்ட்ல இந்த நாங்க பார்த்தோமே உத்தியோக சார்பற்றோர், இது சட்டசபை என்ற விஷயத்துக்கு கூடுதலாக ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் தான் தேவையாக இருந்தது. அவங்களோட பேசுறண்டாலே ஆங்கிலம் தான் தேவைனே. அப்ப அந்த ஒரு நிலைப்பாட்டை என்ன செஞ்சாங்கன்னா, இலங்கை முழுவதும் இந்த காலத்துவ ஆட்சியில ஆங்கில கல்வியை ஒரு அறிமுகமாக செயற்படுத்தினார். அது இந்த கோல்புரு கூடாக. இப்ப இதனூடாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆங்கிலத்தை கற்கக்கூடிய நிலைமை வந்தது. இப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட விஷயம் வந்து இந்த சீர்திருத்தத்தின் மூலம் முதலில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தலாம். அப்ப முதலாக ஆங்கில கல்வி இவங்க என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. கோல்புரு கூட தான் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல இதன் மூலமாக ஆங்கிலம் ஆங்கிலம் ஆங்கிலேய நிர்வாகத்திலும் சுதேசிகளும் இடையில் நெருங்கிய பிணைப்பினை ஏற்படுத்த முயற்சிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, இங்க நாங்க ஏற்கனவே பார்த்த நேற்றைய இதுல இந்த இந்த கல்வி கற்காதவர்கள் ரெண்டு ஓடி இருந்தாங்க. அப்ப அதுலயும் வந்துகிட்டு உத்தியோக பற்றற்றோர் என்று சொல்ற விஷயத்துல வந்துகிட்டு அந்த ஆங்கில கல்வி இல்லாத ஆட்கள் தான் இருந்தாங்க. அதுவும் இலங்கையர் சார்பா. அப்ப இலங்கையர் சார்பா நாங்க ஏற்கனவே 2 பேரை பார்த்தோம். ஆனா என்ன செஞ்சாங்கண்டா, 84 வரைக்கும் வந்துகிட்டு இந்த 84ல 87 வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்சுக்காக என்ன செய்யறாங்கண்டா, அவங்க பெஸ்ட்டுக்கு அவங்களோட யாக்களை தான் வச்சு கொண்டிருக்காங்க. என்னடா அந்த கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்ச ஆக்களை பிறகுதான் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கல்வி இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி திரும்ப அந்த இலங்கை சார்பாக எடுத்துக்கொள்றாங்க. அது வரைக்கும் என்ன செய்தண்டா, அந்த ஆங்கிலம் தேவையான ஆக்கள் வேணுமே எண்ணத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட ஆக்களை தான் வச்சு கொள்றாங்க. ஆனா 87 தான் பூரணமாக ஆங்கிலம் கற்ற இலங்கையர்கள் உள்வாங்கப்படுறாங்க. நீங்க புறவு நான் அந்த அதுல சீர்திருத்தங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல மேலதிகமாகவும் 2 பேர் இந்த ஆங்கிலம் கற்றவர்களாக, 2 பேர் ஒன்று கண்டி சிங்களவர், ஒரு முஸ்லிம் இதுல இருந்து ஒரு ஆள், அவங்களும் ஆங்கிலம் கற்றவராக தெரிவு செய்வாங்க. சரியா? இதான் அந்த ஆரம்ப கட்டம். இதெல்லாம் நாங்களுக்கு ஒரு வரலாறு மாதிரி தேவையில்லை. எங்களுக்கு நோட்ஸ்ல இருக்க விஷயத்த மட்டும் நாங்க அறிஞ்சா சரி. ஆனா ஏன் எப்படி வந்தேன்னு தெரியணுமே, அதுக்கு அந்த விஷயத்த சொல்லணும். சரியா? ரைட். அடுத்தது வந்துகிட்டு இதன் மூலமாக நிர்வாகம் சுதேச மக்களுக்கு நிர்வாக ரீதியிலே ஆங்கில கல்வி தெரிஞ்சாதான் அவங்க இவங்களோட என்ன செய்யலாம், சட்டசபையில எதிர்த்து இப்ப வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக பேசணும்னா ஆங்கில கல்வி தெரியணும். என்ன தெரியாம மக்கள் சார்பான விடயங்கள் அல்லது அந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு எதிர்த்து இல்ல ஆமோதிச்சு பேசுறேன்டா ஆங்கிலம் தெரியும். அப்ப இதுக்காக தானே செய்யறாங்க, சுதேச மக்களுக்கு இடையில நிர்வாகத்தை கொண்டு வரணும். அதாவது சுதேச மக்கள் இப்ப உத்தியோக சார்பற்றோர் சார்பில் இருக்காங்கன்னா அவங்க ஆங்கிலம் தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், நிர்வாக விடயங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பாக மாற்றலாம்ன்றதை இந்த ஆங்கில கல்வி அறிமுகத்துல முக்கியத்துவப்படுத்தினாங்க. அதே போல சுதேச பாடசாலைகள், அப்ப இலங்கை மக்களுக்கு என்று சில பாடசாலைகளிலையும் ஆங்கில கல்வி வகுப்புகள் ஊக்குவிப்புகள் அந்த செயற்பாடுகளை செஞ்சாங்க. அதே போல மேலும் ஆங்கில கல்வியை கற்க இலங்கையர்கள் அரசாங்கத்தின் நடுத்தர கீழ்நிலை உத்தியோகத்திலும் சேர்க்கப்படும். அப்ப இதுல பாருங்க, ஆங்கில கல்வியை கற்க மேலதிகம் என்ன செய்றாங்கடா, இந்த இலங்கையர்கள் அரசாங்கத்தின் நடுத்தர கீழ்நிலை
உத்தியோகத்தர் மிடில் கிளாஸ்ல இருக்காங்களும் கூட படிச்சுன்னு செய்யறா கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையான கொஞ்சம் இப்ப வயசு அதாவது வசதி என்ற விஷயம் இல்லை. இப்ப வசதி படைச்சாக்கள் மட்டும்தான் படிக்கணும்ன்ற ஒரு தன்மை இல்லாம, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் நடுத்தரத்துல இருக்கவங்களும் என்ன செய்யலாம், போய் படிக்கலாம் என்ற ஒரு நிலைமையை இந்த இதனூடாக கொண்டு வராங்க. அதிலே அரசாங்கத்தின் நடுத்தர கீழ்நிலை உத்தியோகத்தர்களும் சேர்க்கப்பட்டது. அதே போல இன்னும் ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். ஆங்கில கல்வியை வளர்ப்பதற்காக கல்வி நிர்வாகத்துக்கான மத்திய ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுல பாருங்க, ஆங்கில கல்வியை வளர்க்கறதுக்காக கல்வி நிர்வாகத்தின் மத்திய ஆணைக்குழு. அப்ப இது வந்துட்டு ஆணைக்குழு ஒன்று கொண்டு வராங்க, மத்திய ஆணைக்குழு. இது என்னத்துக்குண்டா ஆங்கில கல்வி வளர்ப்பதற்காக. இப்ப ஒரு அந்த ஆணைக்குழு, அதாவது ஒரு மத்திய ஆபீஸ் உண்டு. அந்த ஆபீஸ் வந்துகிட்டு என்னன்னா இந்த ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆங்கில கல்வியை தொடர்ந்து எப்படி நாங்க கொண்டு போகலாம் என்றதுக்காக ஒரு ஆணைக்குழுவை கொண்டு வராங்க இந்த சட்டசபை ஊடாக. அது மத்திய ஆணைக்குழு. அதனூடாக அந்த ஆங்கில கல்வி சம்பந்தமான, அதாவது அதை எப்படி நாங்க அறிமுகம் செய்யணும், இதை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போகணும் என்ற ஒரு ஆலோசனைகள் எல்லாம் அதனூடாக செயல்படுத்தப்படுது. அப்ப இதையும் நீங்க ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட என்ற விஷயத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப இவ்வளவு விடயம் வந்துட்டு ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது என்பதற்கான விடயங்கள். இப்ப அடுத்தது இராஜகாரிய முறை நீக்கப்படுது. இப்ப இராஜகாரிய முறை நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன, அதாவது அதாவது அரசனுடைய காலத்தில் உள்ள அந்த செயற்பாடு மாதிரி ஏகாப்தியம் சொல்லலாம் நாங்க. அப்ப அவ்வாறான செயற்பாடுகளை இல்லாத ஒழிச்சா அவங்க மக்கள் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு நல்ல நல்ல சில விஷயங்கள் செய்வாங்க. அப்ப இராஜகாரிய முறை என்றது ஒரு அடிமை மாதிரி, அது கட்டாய சேவை மாதிரி. நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு வேலையை செஞ்சுதானே ஆகணும். அதான் அதுக்குரிய ஊதியங்கள் அதெல்லாம் கொடுக்க இல்லை. அப்ப இப்படி இருந்தா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இவங்களோட தொடர்படுவாங்கள தொடர்பு. அப்ப அதால என்ன செஞ்சாங்க, இந்த இராஜகாரியம் என்று சொல்லக்கூடிய சில முறைகளை எல்லாம் நீக்கிட்டு இவங்க இலகுவான சில சேவைகளை கொண்டு வராங்க. அதுலதான் அரசாங்கத்துக்கு இலவசமாக ஊழியம் செய்யும் முறையினை இராஜகாரிய முறை என்பது. அப்ப இதுல என்ன செய்யறாங்கன்னா இராஜகாரிய முறை நீக்கிட்டு அரசாங்கத்துக்கு இலவசமாக ஊழியம் செய்யும் முறையினை இராஜகாரிய முறை என்பது. அப்ப இராஜகாரிய முறை என்றா பொதுவா சொல்லலாம். நாங்க ஆரம்பத்துல அரசர்களை வச்சுதான் இராஜகாரிய முறை இருந்துச்சு. இங்க எப்படி என்ற பார்த்தாங்க, அரசாங்கத்தில இலவசமாக அரசாங்கத்துக்கு வேலை செய்யறது ஒரு இராஜகாரிய முறை, கட்டாயமாக வேலை செய்யணும். அப்ப இந்த முறை என்ன செய்ய போகுது, நீக்கப்பட போகுது. அதை எப்படி செய்யறாங்கன்னா, நிலத்தை அடிப்படையாக கொண்டது விவசாயமே பிரதான தொழிலாகும், பண்டமாற்று முறையின் பொருட்கள் பரிமாற்றம் தொழிலை அடிப்படையாக கொண்ட சாதி அமைப்பு நிலவியது. அப்ப இத நீக்கினத்தால சில விஷயங்கள் வருது. எப்படி வருதுண்டா, இந்த நிலத்தை அடிப்படையாக கொண்ட விவசாயிகள் பிரதான தொழிலான இந்த பண்டை மாற்று முறை, அப்ப அவங்களோட விவசாய தொழில வார வருமானத்தை பண்டை மாற்றம் செய்கிறது. அப்ப இந்த பண்டை மாற்றம் என்று சொல்லக்கூடிய தொழில் அடிப்படையாக கொண்டு ஒரு சாதி அமைப்பே உருவாக்கியது. அப்ப இந்த இராஜகாரிய முறை என்ற விஷயம் நீக்கப்பட்டதால ஒரு அவங்களுக்குள்ளேயே தொழிலை அடிப்படையாக கொண்டு ஒரு சாதி அமைப்பு உருவாகிற விஷயம் உண்டு. அதோட இந்த இலவச ஊழியம் செய்யும் முறையை இராஜகாரிய முறை என்பது. அப்ப இந்த முறையும் என்ன செய்யுது, இலவசம் செய்கிற முறையும் அதையும் படிய நீக்குறாங்க. அப்ப இவ்வாறான செயற்பாடு இதனூடாக நீக்கப்படும். இந்த ரெண்டு விடயத்தையும் நீக்குறாங்க. அப்ப இதால இந்த தொழிலை அடிப்படையாக கொண்ட ஒரு சாதி என்ற விஷயம் வராது. இப்ப உயர்ந்த சாதி கீழ் சாதி என்று நாங்க சொல்லுவோம். என்ன உயர்ந்த சாதி என்றா அவங்க பணத்துல கொஞ்சம் உயர்ந்தாக்கள் இருப்பாங்க, கொஞ்சம் தரம் அந்த அடிமாட்டத்துக்கு கொஞ்சம் ஏழைகள், அவங்கள கீழ் சாதி என்று சொல்லுவோம். அப்ப இந்த நிலைமை ஒன்று வந்துட்டா இது ஒரு வர்க்க போராட்டமாகவும் மாறலாம். அப்ப அப்படி ஒரு நிலைமை எல்லாம் இல்லாம இந்த இராஜகாரிய முறையை நாங்க என்ன செய்யறோம், கொஞ்சமா ஃபுல்லா நீக்கினாமண்டா இந்த ரெண்டு விஷயம் இதுல இல்லாம போயிடும். அப்ப மக்கள் வந்துட்டு பொதுவான சில விஷயத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. அதனால என்ன நடந்துக்கிட்டா, எமது நாட்டின் இரு வகையாக காணப்பட்டது. அப்ப எங்கட நாட்டில இரண்டு வகையான விடயம் காணப்படுது. ஒன்று கட்டாய சேவை இராஜகாரிய முறை, நிலமனைத்தும் அரசனுக்கு சொந்தமாகும், அதை அனுபவிக்க மக்கள் இலவசமாக அரச பணி ஈடுபட வேண்டும். இந்த விஷயம். அப்ப இதை நாங்க இப்ப சொன்ன விஷயத்த கொஞ்சம் விரிவா சொல்லக்கூடாது. எப்படி சொல்லலாம்னா, கட்டாய இராஜகாரிய முறைண்டா அரசனுக்கு தான் நிலம் அனைத்தும், அதால மக்கள் இலவசமாக வேலை செய்யணும் சொல்றது பொதுவா சொல்ற கருத்து. அப்ப அந்த கருத்தை நாங்க இவிடத்தை சொல்லியிருக்கோம். சொல்லி அரச பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்து. அப்ப இதை ரெண்டு வகையை பிரிச்சு பார்க்கக்கூடாது. அடுத்தது நிலத்தை அனுபவிக்கின்ற இராஜ காரிய முறை, நிலத்தை பயன்படுத்த மக்கள் உற்பத்திக்கு ஒரு பகுதியை வரியாக அரசனுக்கு வரலாம். அப்ப அவங்க வார உற்பத்தியை பயன்படுத்தி அதை மானிய முறைன்னு சொல்லலாம். வார வருமானத்துல அவருக்கு ஒரு பங்கை கொடுக்குது. ஒரு மானிய முறைதான் அந்த அடிமை சமூகமா மாறியதெல்லாம் அதான். அப்ப இதை வார வருமானத்துல கொஞ்சத்தை தான் மக்கள் எடுப்பாங்க. மிச்ச முழு மூன்றில ஒரு பங்கு மக்களுக்குன்னா 2 பங்கு அரசனு தான் போகணும்.
அப்ப இப்படியான ஒரு முறை தான் நம்ம இதை நாங்க தெளிவா விளக்கமா சொல்லி போட்டுவோம். அப்ப இந்த இராஜகாரிய முறையை ஒழிப்பதுடன் நிலத்துடன் கட்டுண்டு இருக்கும் நிலையும் சாதியின் அடிப்படையில் தொழில் நிர்ணயம் செய்யப்படும் நிலையும் இல்லாது போனது. இப்ப விளங்கிட்டா? இப்ப நாங்க இவ்வளவு சொன்ன விஷயம் எல்லாம் வந்துகிட்டு இந்த இராஜகாரிய முறை என்ற என்னண்டது. இப்ப இந்த இராஜகாரிய முறை நீக்கப்பட்டது எப்படி என்றா, இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்கு. இராஜகாரியம் பண்ணக்குள்ள அந்த நேரங்கள காலத்துவத்துல இப்படியான முறை இருந்துச்சு. முதல் வந்துட்டு அரசனுக்கு செயற்படுவது, பிறகு இந்த காலத்துவ அரசாங்கத்துக்கு செயற்படு ஒரு நிலைமையா மாறியது. அப்ப இந்த முறையே முழுமையாக இல்லாத ஒழிச்சு ஒரு வர்க்கம் ஒன்று உருவாகிற தன்மை எல்லாம் இல்லாம ஒழிக்கணும்டா. அதாவது முன்கூட்டி அதை சொல்றாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்ததை சொல்லிட்டு அந்த நிலையை இல்லாத ஒழிக்கணும்டா இந்த இராஜகாரிய முறைன்றதை ஒழிக்கணும். ஒழிச்சாங்க என்ன நடக்குது? நிலத்துடன் கட்டுண்டு இருக்கும் நிலையும் சாதியின் அடிப்படையில் தொழில் நிர்ணயம் செய்யும் நிலையும் இல்லாது போனது. அப்ப நிலத்தோடையே என்ன செய்யற கட்டாயம் வேலை செஞ்சே ஆகணும். எங்களுக்கு அந்த நிலத்துக்குள்ள வேலை செஞ்சு நீங்க கட்டாயம் என்ன சொல்லணும், எங்களுக்கும் ஒரு பங்கு தர மாட்டேன் நிலைமை இல்லாம போய்க்கு. அடுத்தது தொழில் நிர்ணயம் செய்யப்படும் நிலையும் இல்லாது போனதோட சாதி அடிப்படை, இந்த சாதி நாங்க இப்ப பார்த்து சொன்னது உயர்ந்தது தாழ்ந்தது இந்த முறையெல்லாம் இல்லாம அது விலகி போனது. இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, மேலும் தனி மனித சுதந்திரத்துக்கு வழி ஏற்படுது. இப்ப பார்க்கலாம் நாங்க இவிடத்த ஒரு விஷயம் கொண்டு வருது, தனி மனித சுதந்திரத்துக்கு வழி. இப்ப தனி மனித சுதந்திரத்துக்கு வழியனுக்குள்ள நாங்க இந்த கோட்பாடு நாங்க கேள்விப்பட்டியும் என்ன தாராண்மை கோட்பாடுல சொல்ற விஷயம் தான் என்ன தனி மனித சுதந்திரம் பண்றது. அப்ப இந்த தனி மனித சுதந்திரத்தை ஏன் இவிடத்தை சொல்றாங்கன்னா, இவங்கட ஆட்சி வந்துட்டு பிரித்தானியாவில ஆரம்பித்த லிபரல்வாத கட்சி என்ன செய்யுது ஆட்சிக்கு வருது. அப்ப அவங்களோட செயற்பாடு என்னன்னா தனி மனித சுதந்திரத்துக்கு எல்லாருக்கும் உரிமையை கொடுத்து அவங்க தனிமை. அப்ப அவங்களோட செயற்பாடு தான் இந்த கோல்ஃபுரு கேமரூனை கொண்டு வரதுக்கு ஒரு காரணம். அப்ப அவங்களோட லிபரல் வாதம் வந்துட்டு முழுக்க முழுக்க இவ்வாறான கருத்தின் அடிப்படையில தான் என்ன கோல்ஃபுருக்க கொண்டு வராங்க. அப்ப அதுல தனி மனித சுதந்திரத்தை வலியுறுத்துற தன்மை அதோட சேர்த்து இலங்கையின் மனித உரிமையின் ஆரம்பமாக இது கொள்ளப்பட்டது. அப்ப இந்த தனி மனித சுதந்திரம் என்ற விஷய கருத்து வந்துட்டுண்டா லிபரல் வாத அரசு வந்தா அடுத்து மனிதனுக்கு உரிமைகள் சமத்துவம் மனிதனுடைய தனிப்பட்ட ரீதியான விடயங்கள் எல்லாம் என்ன செய்ய போகுது இதனூடாக வெளிப்பட போகுது. அப்ப இது ஒரு காரணமாக அமையுது. அப்ப இதையும் நாங்க பார்க்கலும். அதுவும் இல்லாம பொருளாதார விடயங்களும் தனி மனித சுதந்திரத்தை கொடுத்தா பொருளாதாரத்திலையும் அடுத்தடுத்த ஊக்குவிப்பு என்ன செய்யும் அதிகரிக்கும். அந்த விஷயம் இதனூடாக நாங்க பார்க்கலும். அப்ப பொருளாதாரத்தை உருவாக்குற மட்டும் இல்லாம பெருந்தோட்டங்களை அமைப்பதற்கு வழிவகுத்து இதனால் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. அப்ப ஏன் நாங்க தனி மனித சுதந்திரம் கொடுத்தா அவன் என்ன செய்வான், அவன் பாட்டுக்கு அவனாக முன்னேறது சில முயற்சிகளை செய்ய பார்ப்பான். அப்ப அதுல அவன் வந்துட்டு பொருளாதாரத்தை நல்ல நிலைமை கொண்டு போகக்குள்ள அதுல வார வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகும். இப்ப கவர்மெண்ட்டும் ஒரு வகையில ஒரு வரவு விட செலவு என்ற பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒரு சரியான ஒரு பொருளாதாரம் மந்தம் இல்லாத சரியான பொருளாதாரமும் சரியான நிர்வாகம் செயற்படுறதுக்கு வாய்ப்பு வருதா இல்லையா? அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ராஜகாரியம் என்ற விஷயம் இருந்தா மக்கள் முன்னேற மாட்டாங்க, நாங்களும் எங்கட அரசாங்கம் முன்னேற மாட்டாங்க. பிரித்தானியர் என்ன செய்யறாங்க யோசிச்சதாலதான் இந்த கோல்ஃபுரு கேமரூன்ல இந்த விஷயத்த கொண்டு வராங்க. சரியா? அப்ப விளங்கிட்டா பூரணத்துவமா? விளங்காட்டி கேளுங்க. ரைட். அடுத்தது நகர்ப்புறங்களில் தொழிலாளர் வர்க்கம் எழுச்சி பெறுவதற்கான காரணமாகிய இப்ப இந்த தனி மனித சுதந்திரத்தை கொண்டு வந்ததால எல்லாருமே என்ன செய்யறாங்க தனிப்பட உழைக்க தொடங்கிட்டாங்க. இப்ப பிரதேசமா இருந்த இடமெல்லாம் படிப்படியா நகர்ப்புறங்களாக மாறும். இப்ப இப்படித்தானே? இப்ப உதாரணமாக இப்படி இது சின்ன பிரதேசம் என்று வச்சுக்கோமே, இதுல நாங்க ஒரு 50 பேர் இருக்கோம், 50 பேர் பேசிக்கா இருக்கோம். இப்ப எங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஊக்குவிப்பு எல்லாமே தந்து என்ன செய்யலாம் தொழில் செய்ய சொல்லி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப இப்படி வந்துட்டோம். இப்ப எங்கட 50 பேர் இருந்தது இப்ப ஒரு 10 வருஷத்தால திடீரென்று 5000 பேர் மாறிடும். அடுத்தது நாங்க இருக்கின்ற இடம் நிலங்கள் அளவுகளும் பெரிய அளவுல மாறும். இதான் வளர்ச்சி. அப்ப ஏன் பேசிக்கிலே ஒரே இடத்துல நாங்க இருந்தா அது பின்தாங்கியே பேசிடுவோம் என்ன. அப்ப பொருளாதாரம் பின்தாங்கி அதே போல அவருடைய அந்த வாழ்க்கை முறையும் பின்தாங்கியே பேசிடும். அப்ப அவங்களுக்கு இந்த தனி மனிதத்தை வலியுறுத்துறதாலே இவங்களோட பிரதேசமான ஒரு நிலைமை நகரமாக மாறக்கூடுது. நகரமாக மாறக்குள்ள இங்க பெரிய பெரிய தொழிலாளர்கள் எல்லாம் மாறுவாங்க. அப்ப அதெல்லாம் நாங்க பார்க்கலாம் நகர்ப்புறங்களில் தொழிலாளர் வர்க்கம் எழுச்சி பெறுவது. தொழிலாளர் வர்க்கம் கொஞ்சம் வசதி படைச்சாக்கள் இனி சரியான தனி மனிதன் என்னக்குள்ள அவன் தொழில தனிப்பட செய்யக்குள்ள அவன் ஒரு முதலாளியா மாறுவான். அப்ப அதால ஒரு இதுல ஒரு முதலாளித்துவ தன்மை ஒன்று ஏற்படுது. அப்ப முதலாளித்துவ தன்மை ஒன்றுக்குள்ள நாங்க முதலாளித்துவ சமூகம் பாராண்டத்தை நாங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த நேரங்களை கஷ்டத்தில் இருந்த மனிதன் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றது நாங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம். அந்த அடிப்படையில இங்க நகர்ப்புறங்களில் தொழிலாளர் வர்க்கம் எழுச்சி வருவதுதான் காரணமா அமைஞ்சு.
இப்ப இது என்னத்தால நடக்குதுன்னா இந்த ராஜகாரிய முறைன்றதை நீக்கினதால. சரியா? அடுத்த இதுல பார்க்கலாம், இந்த கட்டற்ற வர்க்கம் அறிமுகப்படுத்தப்படுது. அப்ப கட்டற்ற வர்க்கம் வேண்டா, இந்த கட்டற்ற வர்த்தகம் பண்ணக்குள்ள அது பொதுவா நாங்க சொல்லலாம். அதாவது ஒரு பொருளாதார ரீதியான விடயத்திலே நாங்க என்ன செய்யற விரும்பிய மாதிரி, அதாவது பொதுவா நாங்க முன்ன பார்த்த மாதிரி திறந்த பொருளாதாரம் சொல்றோமே, அந்த செயற்பாடை தான் நாங்க இதுல கொண்டு வரலாம். அப்ப அது வந்துட்டு நாங்க எவரெண்டாலும் என்ன செய்யலாம், ஒரு தனி மனிதனாக யாராக இருந்தாலும் தொழில் ஒரு ஒரு முதலை போட்டோ என்னமோ செய்து நாங்க என்ன செய்யலாம், முன்னேறிட்டு போகலாம். அப்ப எல்லாருக்கும் தொழில் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு வர்த்தகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை தான் இந்த கட்டற்ற வர்த்தகம் சொல்றோம். சரியா? அப்ப இந்த அடிப்படையில நாங்க இங்க பார்க்கலாம் வந்துகிட்டு வர்த்தகத்தில் அரசுக்கு இருந்த ஏகபோக உரிமையின் இதன் மூலம் நீக்கப்பட்டது. அப்ப கட்டற்ற வர்த்தகம் வந்தா இங்க அரசு என்ன செய்யுது, ஆரம்ப காலத்துல காலனித்துவ அரசு ஏகபோக உரிமை, ஏகாப்தி அரசுன்னு சொல்றாரு. அதாவது இப்ப உதாரணமா, சரியா, என்ன இருக்கு எங்கட நாடுல கிட்டத்தட்ட பொருளாதாரத்தோட வளர்ச்சி ஒரு 170% இருந்தா இந்த 70% வளர்ச்சியும் அரசுக்கு தான் போகும். அப்ப இந்த அரசுக்கு போனா மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச விஷயம் எல்லாமே அரசு தான் போகுது. ஆனா மக்களுக்கு அவங்க ஒரு பிச்சை மாதிரி ஒரு 2% இல்லாட்டி ஒரு 5% இவ்வளவுதான் கொடுக்காங்க. மிச்சம் 65% அரசுக்கு போனா அப்ப மக்கள் ஏழையா இருப்பானே பணக்காரனா இருப்பானா? சொல்லுங்க அப்போ. ஏழையா தானே இருக்க போறான், பணக்காரனா ஆவானா? இந்த காலத்துலயுமே ஆக மாட்டான். அப்ப அதனால என்ன செஞ்சாங்க, இந்த ஏகாப்திய என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை இல்லாத ஒழிச்சிட்டு அதைத்தான் அது இல்லாமக்கினா தான் இந்த மனிதன் இல்ல இந்த இந்த மனிதனுக்கு தனி மனித சுதந்திரத்தை அதுக்குதான். அதே போல இந்த கட்டற்ற வர்த்தக மன்றத்தை கொண்டு வந்ததும் அதுதான். இதெல்லாம் கொண்டு வந்த என்ன நடக்கும், திடீரென்று இந்த 70% பொதுவா என்ன செய்ய போகுது, மக்களுக்கு போகுது. மக்களுக்கு போகக்குள்ள பொதுவா 100% வந்துட்டேன்டா அதுல கவர்மெண்ட்டும் ஒரு அரசு எடுக்கும், இவங்களுக்கும் ஒரு அரசு அரசாக வரக்குள்ள யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இப்ப கவர்மெண்ட்டும் ஒரு 50% எடுத்துட்டு கவர்மெண்ட் மட்டுமாയിരിக்கும் இல்ல, அது ஏனைய சில நடவடிக்கைகளுக்கு போக்குவரத்துக்கு மக்களுக்கு தேவையான தனிப்பட சில செலவுகள் இதெல்லாம், அதே போல கொஞ்சம் வறிய மக்களுக்கு உதவி செய்யறது, இப்படியான சில நலனுக்கு பயன்படுத்துவாங்க. அரசாங்கம் அது தானே செயற்படுத்துது. அப்ப அப்படியான சில நடவடிக்கைகள் தொடர்ந்து செய்யணும்டா இந்த கட்டற்ற வர்த்தகத்தை அறிமுகப்படுத்தி இதுல என்ன செய்யணும், இந்த ஏகபோக உரிமைன்றதை நீக்கணும். நீக்கி எல்லாருமே என்ன செய்யற தொழிலை செய்யணும் ஒரு கொள்கையை கொண்டு வந்த மட்டும்தான் அதை செய்யலாம். அப்ப அந்த நிலைமை இங்க உருவாக்கப்படுது. அதே போல கட்டற்ற வர்க்கத்தின் மூலம் வர்த்தக நடவடிக்கைகளில் விரும்பி அனைவரும் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுமே. அப்ப பாருங்க, இந்த கட்டற்ற வர்த்தகத்தின் மூலம் வர்த்தக நடவடிக்கை, அப்ப கட்டற்ற வர்த்தகம் இருக்கிறதால வர்த்தக நடவடிக்கையில விரும்பி எல்லாரும், அப்ப எங்கட நாட்டில் உள்ளவங்களும் என்ன செய்யலாம், அதில் ஈடுபடலாம், வெளிநாட்டவர்களும் ஈடுபடலாம் என்ற ஒரு நிலையை இந்த கட்டற்ற வர்த்தகத்தை அறிமுகப்படுத்தினதால கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுல தான் கூடுதலான விவசாய பயிர்கள் உருவாக்கப்படுது. அதுல பெருந்தோட்ட பயிர்கள், சிறுதோட்ட பயிர்கள், அதே போல இங்கே சொல்லப்படுது பாருங்க, கருவா, புகையிலை, மது போன்ற வர்த்தக நடவடிக்கை முன்னேற அரசு ஏகபோகத்தில் இருந்து அறிமுகத்தின் மூலம் அரசாங்கத்தில் ஏற்பட்ட இழப்பீடுகளை ஈடு செய்வதற்கு ஏற்றுமதிகளுக்கு வரி விதிக்கப்பட்டது. இப்ப என்ன சொல்ற, கருவா, புகையிலை, மது அந்த நேரங்கள்ல ஆங்கிலேயர்ல அதிகமான சில விஷயத்த இந்த மது புகையிலாம் அந்த நேரங்கள்ல இருந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு சில பொருட்களாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. சரியா? இதுல நாங்க வரலாறுகளை ஹிஸ்டரியில வந்துட்டு இந்த ஆங்கிலேயரை தனிப்பட அவங்களோட வருமானத்தில் இந்த மது, புகையிலே, அதே போல ஏனைய சில இதுகள் யானை தந்தம் இதெல்லாம் சொல்லப்படுது. இப்ப இங்க அதெல்லாம் தேவையில்லை, அது தனிப்பட நாங்க பார்க்கக்குள்ள அது எங்களுக்கு தேவை. ஆனா உங்களுக்கு அந்த அது ஹிஸ்டரி ஆட்களுக்கு மட்டும்தான் அது. இப்ப ஏன் சொல்றேன், அது வந்து பொதுவா வந்துட்டு இவங்க முன்னேறியத்துல இந்த பெருந்தோட்ட பயிர்கள் மட்டும் இல்லாம ஒரு சில 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 பொருளாதார செயற்பாடுகளும் இருந்தது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில இவங்க வந்துட்டு கருவா, புகையிலை, மது போன்ற வர்த்தக நடவடிக்கைகள் முன்ன அரசுல இது ஒரு ஏகபோக உரிமையாக இருந்தது. இந்த என்ன சொல்ற மூன்றும் ஒரு முக்கியத்துவமாக அதுல அரசுக்கு தான் அது கட்டுப்பாடு. அரசு தான் மட்டும் என்ன செய்யலாம், இந்த கருவாவோ இந்த புகையிலையோ மதுன்றதை அரசு மட்டும்தான் பயன்படுத்தலாம், பொருளாதார செயற்பாடை செய்யலாம். இப்ப தனி ஒரு ஆள் வந்துட்டு இதை என்ன செய்யலாம், ஒரு விற்பனைக்கோ இல்ல ஒரு தொழிலுக்காக செயற்பாடு. ஆனா அரசாங்கம் மட்டுமே என்ன செய்யலாம், அதை வச்சு அவங்க அதுல வருமானத்தை கிட்டக்கூடிய மாதிரி வச்சுக்கிட்டு. ஆனா இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, இதனை அறிமுகத்தின் மூலம் அரசாங்கத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வதற்காக ஏற்றுமதிகளுக்கு வரியை விதிக்கப்பட்டது. அப்ப இது வந்துட்டு உண்மையாவே நாட்டுக்கு கருவாவோட மதுவும் புகையிலையும் என்ன செய்யல, இது ஒரு இதால எந்த இதுவும் இல்லை என்ன. அப்ப அதுக்காக என்ன செய்யறாங்க, இதை அதிகமா ஏற்றுமதி செய்யறாங்க இங்கே வெளிநாடுகளுக்கு. ஆனா இதுக்கு மட்டும் இந்த
அதாவது நோய் தரக்கூடிய இந்த பொருள் போதைப் பொருள்களுக்கு மட்டும் அதிகமான வரியை என்ன செய்றாங்க கொண்டு வந்தாங்களாம். அப்ப இதுக்கு மட்டும் வரியை மட்டும் கூட்டியிருந்தாங்க. இப்ப இது வந்துட்டு உண்மையா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம் உண்டு. அதுக்காக வரியை மட்டும் விதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு. அதே போல ஏற்றுமதிகளுக்கான அதாவது அதிகமான வரி இல்லை, பொதுவா வரிகளை மட்டும் விதிச்சிருந்தாங்க. அதே போல கொழும்பிற்கு வெளியே நிலங்களை கொள்வனை செய்பவர்களுக்கு ஐரோப்பியர்கள் விதிக்கப்பட்ட தடைகளை இதன் மூலம் நீக்கப்பட்ட. இப்ப பாருங்க, இப்ப ஆரம்ப காலத்துல இவங்க என்ன செய்யறாங்க, பொதுவா வந்துகிட்டு வெளிநாட்டவர்களுக்கு ஒரு தடை ஒன்று கொடுத்துட்டாங்க. எப்படின்னா வெளிநாட்டவர்கள் வந்துகிட்டு அது கொஞ்சம் அந்த எக்ரிமெண்ட் எல்லாம் இருக்கலாம், தொடர்ந்து இருக்கலாம். ஆனா இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, இப்ப வெளிநாட்டவர்கள் வந்தா தானே தொழில் நடக்கும். இப்ப திறந்த பொருளாதாரம் கொண்டு வந்தா வெளிநாட்டவர் எல்லாரும் வருவாங்க. அதனால ஐரோப்பியர்கள் வந்தாங்கண்டா எங்களோட நாட்டுக்கு, அவங்களுக்கு நாங்க நிரந்தரமா இருக்க மாதிரியே ஒரு செயற்பாடு அமைக்கணும். அப்ப அவங்களுக்கு தடை என்ற விஷயம், அவங்க உலக காலத்தை இருக்கணும் பண்ற மாதிரி எல்லாம் இல்லை. அப்ப அதுக்காக என்ன செய்யறாங்க, ஐரோப்பியர்களுக்கு வந்துட்டு கொழும்புக்கு வெளியே சில நிலங்களை கொடுக்காங்க. அப்ப கொழும்பு வந்துட்டு ஒரு தலைநகரம், தலைநகரத்துக்கு வெளியே சில நிலங்களை கொடுத்து இதுல உங்களோட பொருளாதார நடவடிக்கை செயற்பாடுகள் செய்யுங்க, ஆனா இது தடை இல்லாம செய்யுங்க, உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லையென்று செய்யறாங்க. கொழும்பை விட கொழும்புக்கு அங்கால அண்மித்த சில இடங்களை கொடுத்தா, கொழும்பு அந்த தலைநகரம் தானே, அப்ப அது அவங்களோட மத்திய விஷயங்களுக்கு கொழும்பு முக்கியம். அதனால அண்மித்த சில பகுதிகளை கொடுத்து இதுல நீங்க செய்யுங்க, உங்களுக்கு எந்த வித தடையும் இல்லை என்ற காரணத்தையும் இந்த கட்டற்ற வர்த்தகம் மூலம் அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல மேலும் ஆங்கில நிர்வாக அதிகாரிகள் வர்த்தக செயற்பாடு ஈடுபடுவதற்கு தடைகள் விதிக்கப்பட்டன. அப்ப மேலும் இந்த ஆங்கில நிர்வாக அதிகாரிகள், இப்ப ஆங்கிலத்தில இருக்கின்ற சில நிர்வாக அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள், இப்ப ஏன் அவங்கள என்றா, அப்ப அவங்க வந்துட்டு எப்படியோ வசதியான ஆட்கள், பெரிய அளவில் இருக்காங்க, அடுத்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆட்கள், அது சட்டசபையில் இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு தேவையில்லை, அவங்க எல்லாம் போய் செய்யணும் அவசியம். ஏன்னா அவங்க சட்டசபை நிர்வாகத்தில் இருந்தால் மட்டும்தான் சரியா செயற்பாடு நடக்கும். அதுக்காக அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த வர்த்தக செயற்பாடு ஈடுபடுவது என்ன செய்யறாங்க, தடைகள் விதிக்கப்பட்டன. அப்ப அவங்களுக்கு நல்ல வருமானம் பாரத்தால அவங்க போய் தொழில் செய்யணும். ஏனென்றா அந்நேரம் வந்துட்டு எப்படின்னா என்ன சொல்ற சில அதை சொல்ற ஆளுநர்கள் பிரபுக்கள் அந்நேரம் ஆங்கிலேயர் காலத்துல, அப்ப அவங்க எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் வசதி காசு பணம் இருக்க என்ன செய்வாங்கன்னா தனிப்பட தொழில்களை செய்வாங்க. அப்ப இப்படியான சில இந்த நிர்வாகத்துக்கு சட்டசபை நிர்வாகத்துக்கு ஆக்கள் 6 தலைவர்களை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு அது தேவையில்லை இனி. ஏன்னா இவங்களுக்கு இதனூடாக வருமானம் பார்த்தால, அப்ப அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுவதால நீங்க தனிப்பட தொழில் ஒன்று செய்ய தேவையில்லை என்று இந்த கட்டற்ற வர்த்தகத்தின் மூலம் அறிமுகம் கொண்டு கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில தான் இந்த கட்டற்ற வர்த்தகம் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயத்தை நாங்க விலகிக் கொள்ளல். அடுத்த பாருங்க பிள்ளையில், இலங்கை முழுவதும் ஒரே நிர்வாகத்திற்குள் கொண்டு வருதல். அப்ப இலங்கை வந்துட்டு ஒரே நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வரப்படுறாங்க. அப்ப எப்படி கொண்டு வரோம், ஆரம்பத்திலேயும் வந்துகிட்டு இவங்க காலத்து அரசுன்னு சொல்லி பொதுவா இலங்கை அவங்களோட கட்டுப்பாடுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆனா நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது முழு இலங்கையை கொண்டு வரணும்டா, அது வந்து கோல்புருக் அரசியல் அமைப்பினூடாக தான் முழு நிர்வாகத்தை கட்டுப்படுத்தலாம். இப்ப முழு நிர்வாகம் பண்ணக்குள்ள 6 நிர்வாக தலைவர் இருக்காங்க. இந்த நிர்வாக தலைவர் ஊடாக யார் எந்தெந்த பொறுப்பு கொடுத்து, அதே மாதிரி நாட்டிலே கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் இருந்தால் இந்த 1,00,000 மக்களுக்கும் என்ன செயற்பாடு எப்படி என்று அதை சின்ன சின்ன பிரதேசத்துக்கு சின்ன சின்ன தலைவர்கள் வச்சு அவங்க இவங்களூடாக இந்த நிர்வாக செயற்பாடு, அதை தான் சொல்ல உத்தியோக சார்பு உள்ளோர். அப்ப உத்தியோக சார்பு பண்ணக்குள்ள நீங்க பார்க்கணும், இந்த நாங்க அட்டவணை நேற்று போட்டு காட்டி உத்தியோக சார்புன்னு சொல்லணும். அப்ப அதுல மட்டும் இருக்காக்கள உத்தியோக சார்பு இல்லை உத்தியோக சார்பான ஆக்கள்னு சொல்றேன் இல்லை. அதாவது ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கின்ற சில அரச பணிகள், அரச சில நிறுவனங்கள் இருக்கு, சிறிய சிறிய நிறுவனங்கள், அதுல வேலை செய்யறாக்களை தான் சொல்ற உத்தியோகத்தர். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆங்கிலேய கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வச்சுக்கும். அப்ப அப்படியானவங்களை வச்சு என்ன செய்யறாங்க, அதாவது நிர்வாகத்தை இந்த நிர்வாக தலைவர்களை கொண்டு செய்ய போறாங்க. அதாலதான் இலங்கை முழுவதும் ஒரே நிர்வாகத்தின்களை கொண்டு வாரத்துக்கு இந்த தேசாதிபதியை தலைமையா வச்சு என்ன செய்ய போறாங்க செய்யறாங்க. அதான் இந்த கோல்புருக்குல கொண்டு வரப்பட்ட அடுத்த விஷயம், இலங்கை ஒரே நிர்வாகத்தின்களை கொண்டு வாருது. அப்ப இதுல நாங்க பார்க்கலாம், இலங்கையில 1833 வரையில் காணப்பட்ட நிர்வாக முறைகள் நீக்கப்பட்டு இலங்கை முழுவதும் ஒரே நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்படும். அப்ப இந்த கோல்புருக் கெமரோன் என்று சொல்லக்கூடிய சித்தம் கொண்டு வரதுக்கு முதல் இருந்த நிர்வாகம் எல்லாம் முழுமையா நீக்கப்பட்டுட்டு இப்ப புதிய நிர்வாகம், அதாவது இந்த கோல்புருக் அரசியல் அமைப்பின் ஊடாக கொண்டு வரப்பட்ட புதிய நிர்வாகம் தான் 1833 உருவாக்கப்பட போகுது. இதுக்கு பிறகுதான் முழு நாட்டையும் கையாளக்கூடிய தன்மையில இந்த நிர்வாகம் அமையப்படுறதை நாங்க பார்க்கோம். இதுல நிர்வாக வசதிக்காகவும் அத்துடன் இலங்கையின் வருமானத்தை கட்டி செலவை குறைப்பதற்காகவும் கண்டியில் இன்னும் ஒரு கழகம் ஏற்படுவதனை தடுப்பதற்காகவும் இந்நிர்வாக முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்ப பாருங்க,
18 ஏற்பட்ட அந்த கலவரம் சரியா, அதே மாதிரி இன்னொரு கலவரம் வரப்படன்றதுக்காக என்ன செய்யறாங்க, இந்த கோல்புருக் கேமரூன் இதை கொண்டு வந்தாங்க. இதனூடாக என்ன செய்யறாங்க, முழு இலங்கையும் நிர்வாகிக்கின்ற செயற்பாட்டை ஒரு முக்கியத்துவமான அம்சமாக கொண்டு வந்து செய்யறாங்க. அதனூடாக நிர்வாக வசதிகளையும் இலங்கை வருமானத்தையும் கட்டி செலவினத்தை குறைப்பதற்காக அதோட இன்னும் ஒரு காரணத்தை சொல்றாங்க, இந்த கலவரத்தை போல இன்னும் ஒரு கலவரம் மக்கள் மத்தியில வரக்கூடாது, இதுக்காக தான் நாங்க என்ன செய்யணும், இந்த முழு நிர்வாகத்தை சரியான முறையில கொண்டு போகணும் என்று அந்த நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க. விளங்கிட்டா? அப்ப இந்த நிர்வாகம் சரியா இருந்தா தான் இனி ஒரு கலவரம் வருமா? வராது. அப்ப அந்த அடிப்படையில இதையும் என்ன செய்யறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல ஒவ்வொரு மாகாணத்தினதும் நிர்வாக செயற்பாடுகள் அரசாங்க அதிபரின் பொறுப்பில் இடப்பட்டன. இப்ப பாருங்க, நாங்க தேசாதிபதி மாதிரி, அதுக்கு அடுத்தவர் தான் இந்த அரசாங்க அதிபர். இப்ப இவரை நாங்க என்னது வேண்டா, இவர் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் நிர்வாக செயற்பாடுகள். இப்ப உதாரணமாக நாங்க இப்ப குறைக்கப்பட்ட உடனே 11 மாகாணமா ஆயிடுச்சு. இந்த 11ல வந்துட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் யார் யாரு என்ன மாதிரி நிர்வாக செயற்பாடு செய்யணும்டா இவர் தலைமையில தான் அந்த செயற்பாடு எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அப்ப முழு நாட்டை நாங்க நிர்வாகிக்கணும்டா இந்த மாகாணங்கள் தான் மெயின் அடிக்கும். என்ன, மாகாணத்தினூடாக ஒரு தலைவரை போட்டு தான் நாங்க செயற்படுத்த வேண்டி வரும். இப்ப இது இப்ப மாகாணத்துல தலைவர் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லையே, இது வந்துட்டு அந்த காலத்துல உள்ள விஷயம். நாங்க இந்த கோல்புருக்குள்ள உள்ள எவ்வளவு விஷயம் பார்க்கறதே பெரிய விஷயம். இப்ப மாகாணத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட தலைவரும் பார்க்க போனா நாங்க தனி ஒரு வரலாறு தான் பார்க்கணும். இப்ப எங்களுக்கு வந்து சிலபஸ்ல நோட்ஸுக்குள்ள விஷயத்த மட்டும் பார்த்துட்டா போகும். என்ன கொள்ளையெல்லாம் விளங்கிங்கன்னோம்னா நாங்க எழுதிக்கவும் மாட்டோம். இப்ப அதெல்லாம் வந்துட்டு மேலதிகமான விஷயங்கள். அப்ப இதுல சொல்லப்படுகிறது ஒவ்வொரு அந்த மாகாணங்களுக்குரிய நிர்வாக பொறுப்பு இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர் தான் என்ன செய்யறாரு, அதிபரினூடாக விடப்பட்டது. அப்ப இவ்வளவு விடயங்களும் எங்களுக்கு என்ன செய்யும், போதும். எங்களுடைய நாட்டை முழுமையான ஒரு நிர்வாகத்துக்கு கொண்டு வரதுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸை நாங்க வச்சாலே போதும். அடுத்தது பாருங்க, தேசாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுது. இப்ப நாங்க ஏற்கனவே சொல்லப்பட்டது என்ன, தேசாதிபதியில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது, சட்டசபையில தேசாதிபதி அதிகாரம் குறைக்கப்பட்டதுல எந்த செயற்பாடுல இருந்தார். இப்ப இந்த தேசாதிபதி அதிகாரங்கள் என்ற விஷயம் மாதிரி அடுத்தடுத்த அரசியல் அமைப்புகளையும் இந்த உதாரணமாக தேசாதிபதி வந்துகிட்டு அரசாங்க அதிபர் என்று அடுத்த இதுல பேர்கள் எல்லாம் மாற்றப்படும். இப்ப தொடர்ந்து தேசாதிபதி வரமாட்டார். சரியா? இப்ப அதால இப்ப அந்த தலைவர்கள்ல சில அதிகாரங்களை என்ன செய்வாங்க, குறைப்பாங்க. ஏன் அந்த அதிகாரங்களை குறைக்கண்டா, பொதுவா சொல்லுவோம் நாங்க. இப்ப ஜனாதிபதி இருந்தாலும் தான், இப்ப 78 ஜனாதிபதி இருந்தாலும் அதிகாரங்கள் குறைக்கப்படாட்டி அவர் ஒரு தான் தோண்டித்தனமான சில செயல்பாடுகள் செஞ்சு ஒரு சர்வாதிகாரமாக ஒரு எல்லையற்ற ஒரு ஆட்சி முறை செய்ய பார்ப்பார். அப்ப அதால ஆரம்பத்திலிருந்து இந்த அதிகாரம் என்ற விஷயத்த ஒரு இவருக்கு இவ்வளவுதான் என்று கொடுத்து வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் தேசாதிபதிக்கும் ஆரம்பத்தில் அவங்க கோல்புருக் இந்த கேமரூனிலேயே அதிகாரத்தை இந்த அளவுக்கு தான் என்று குறைச்சி வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம், சட்டசபையில வந்துட்டு இவர் எந்த அளவுக்கு வேற செயற்பாடுக்கும். இப்ப இந்த சட்டசபையில இவர் வந்துட்டு தன் அதிகாரத்தை மீறி செயற்பட்டா என்ன, அவருக்கு உடனே அவருக்கு எக்ஷன் வந்துட்டு குடியேற்ற நாட்டு காரியதரிசி என்ன செய்வார், எடுப்பார். இல்லாட்டி அவர் அவர் பிள்ளையான நடத்த அவரை காரணங்களை பார்த்து அவரை பதவி விட்டு நீக்குவாங்க. அப்ப இப்படியான சில திட்டங்கள் இருந்தால் தான் அவர் பயப்பட்டு என்ன செய்வார், அதாவது மக்களுடைய ஆணையான அந்த அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அப்ப அரசியல் அமைப்பு யாப்பன் என்னன்னு சொல்லணும்னா மக்கள் ஆணையன்னு சொல்லலாம். அதாவது மக்களுக்குரிய ஒரு கட்டளை, அது சட்டம். அப்ப அப்படியான இதுக்கு சரியா யாராக இருந்தாலும், அவர் நிர்வாகியா இருந்தாலும் தான், தனி மனிதனாக இருந்தாலும் தான், சாதாரண பிரஜையாக இருந்தாலும் எல்லாருமே என்ன சொல்லணும், அந்த யாப்புக்கு சகலன் சமம் என்ற வகையில் நான் கட்டுப்பட்டு நடக்கணும். அதைத்தான் இங்கேயும் இருக்கு. தேசாதிபதி அதிகாரங்களை எப்படி குறைச்சாங்கண்டா, முதலாவது கோல்புருக் அரசு சீர்திருத்தத்தின் மூலம் தேசாதிபதியிடம் இருந்த சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன. உதாரணமாக தன்னிச்சையாக கைது செய்தல், காவலில் வைத்தல், நாடு கடத்தல் போன்ற அதிகாரங்கள் தேசாதிபதியிடம் நீக்கப்படும். இப்ப பாருங்க, இவருக்கென்று சில ஆரம்ப காலத்துல தன்னிச்சையான அதிகாரங்கள், அதாவது தேசாதிபதி என்ற அவர் தலைவர், அவர் விரும்பி இதை செய்யலாம். அப்ப முன்ன வந்துட்டு என்ன, ஒருவன் பிள்ளை செஞ்சா அவனை நாடு விட்டு கடத்துறது, அவனுக்கு தண்டனை வழங்குறது, அவனை அடிமைப்படுத்துறது, அப்போ விதவிதமான தண்டனை எல்லாம் கொடுத்திருந்தார். இந்த செயற்பாடை எல்லாம் என்ன செஞ்சாங்க, இல்லாம ஆக்கி அவருக்கு சில செயற்பாட்டோட சில அதிகாரத்தோட இருக்கணும்னு பார்த்தாங்க. அப்ப அதால முதலாவது விஷயம், அவருக்கு ஆரம்பத்தில் இருந்த தன்னிச்சையாக ஒரு தடவை கைது செய்யறதோ இல்ல தண்டனை வழங்குறதோ காவல்ல வைத்த நாடு இப்படியான அதிகாரம் எல்லாம் இல்லாமக்கப்பட்டது. அதே போல இதுவரை காலமும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டிருந்த தேசாதிபதி இச்சிறுதத்தின் மூலம் சட்டத்திற்கு கீழ்பட்டிருந்தார். இது முக்கியத்துவமான ஒரு விஷயம். இப்ப தேசாதிபதி முதல் வந்துட்டு மக்கள் ஆணை சட்டமன்ற விஷயம் இல்லாம இருந்து அவர் பாட்டுக்கு செயற்பட்டார். என்ன, ஒரு அப்ப தேசாதிபதி ஒரு அரசன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி இருந்தவர். அப்ப அரசன் ஆட்சி முறையில
இந்த நிர்வாகம் என்ற விஷயம் எல்லாம் இருக்க போறது. அப்ப அப்படி இருந்தவர் இப்ப இந்த அரசியலமைப்பு கொண்டு வந்தோடனே சட்டசபைக்கு கட்டுப்படணும். அப்ப சட்டத்துக்கு கட்டுப்படணுமா இல்லையா? ஏன் இந்த சகல மனிதரும் சட்டத்துக்கு கட்டுப்படணும் என்ற சகலருக்கும் சமம் சட்டம், அதனால அவரும் கட்டுப்படுத்தான. அதுக்காக தான் இதுவரை காலம் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட இந்த தேசாதிபதி இச்சீர்திருத்தத்தின் மூலம் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார், இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தார். அதே மாதிரி சட்டங்களை உருவாக்குதல் நிர்வாகத்தை நடாத்தல் என்பவற்றில் தேசாதிபதிக்கு இருந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு சட்ட நிரூபண சட்ட நிர்வாக சபையின் ஆலோசனைப்படி செயற்பட வழிவந்தது. இப்ப பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ஸையும் பாருங்க. இப்ப அதிகாரி வந்துகிட்டு இப்ப வேற நாங்க சட்டசபைக்கு தலைவரை வைக்கும் யாரு? தேசாதிபதிய. ஆனா ஏன் நாங்க தலைவரை வைக்கணும்டா, ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் ஒன்று வேணும். ஒரு அரசுண்டா அந்த அரசுக்கு ஒரு தலைவர் ஒன்று வேணும். அப்ப ஏன் அந்த தலைவரை வச்சா, அந்த தலைவர் ஒன்று இருந்தா தான் இந்த நிர்வாகம் சரியா இயங்கும். இப்ப நிர்வாகத்தில் இருக்கவங்க ஏதாவது பிள்ளைகிட்டா அந்த தலைவர் தட்டி கேட்கலாம். தலைவர் ஏதாவது பிள்ளைகிட்டா தலைவருக்கு அடுத்தபடியா இருக்க நிர்வாகத்தில் இருக்கவங்க கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த தலைமைத்துவத்துகளை ஒவ்வொரு பகுதியா வைக்கிறது. சரியா? அப்ப இதுல இந்த சட்டங்களை உருவாக்குற அதே போல நிர்வாகத்தை நடாத்துற இந்த செயற்பாட்டில வந்து தேசாதிபதிக்கு இருந்த அதிகாரம் குறைக்கப்பட்டது. அப்ப இந்த சட்டத்தை உருவாக்குறது அதை நடைமுறைப்படுத்துறது அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம். அது யார் செய்யணும்? சட்டத்தை உருவாக்குறது சட்டசபை, சட்டத்தை நடைமுறைப்படுத்து சட்ட நிர்வாக சபை. அப்ப இதெல்லாம் சொல்றாங்க சட்ட நிரூபண சபை, சட்ட நிர்வாக சபை. இந்த இரண்டு சட்ட நிரூபண சபை என்ற சட்டசபை, சட்ட நிர்வாக சபை என்ற சட்டத்தை நிர்வாகம் செய்யறது, நிர்வாகி நடைமுறைப்படுத்துறது. அப்ப இந்த ரெண்டு ஆலோசனையும் படிதான் இவர் என்ன செய்யணுமாம்? செயற்படணும். அப்ப இவர் தாண்டோண்டித்தனமாக அவர் இஷ்டத்துக்கு செயற்படுது. இது ஒரு முறையாக சொல்லப்பட்டிருக்க இல்லையா? உண்மையா தேசாதிபதி அதிகாரங்கள் சரியா முறையாக துவக்கப்பட்டிருக்கு. அப்ப அதாலதான் இவர் இந்த கோல்புர் கேமரூன்ல இவருடைய செயற்பாடு இந்த அளவில் இருக்கணும்ன்றதை வரையறுத்திருந்தாங்க. அடுத்தது இப்ப நான் உங்களோட எல்லாத்தையும் கடைசியா கேட்பேன். சரியா? உங்களுக்கு எல்லாம் விளங்கின்றது இல்ல சின்ன ஒரு சில கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்கேன். கொஞ்சம் எல்லாரும் இதை கிரகிச்சல என்னன்றதை நீங்க கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. சரியா? எல்லாருக்கும் இதுல உள்ள விஷயத்தெல்லாம் கேட்க போறோம், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் போறோங்க. இன்னும் ரெண்டு முக்கியத்துவமான அம்சம் இருக்கு, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க கேட்போம். சரியா? பார்ப்போம். அடுத்தது இதுல நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள், நீதி அதிகாரங்கள் முழுமையாக தேசாதிபதியிடம் இருந்து நீக்கப்பட்டது. அத்துடன் சட்ட நிர்வாக துறைகளில் இருந்து நீதித்துறைக்கு வேறாக்கப்பட்டு சுதந்திரமாக செயற்பட வழிவகுது. இப்ப பாருங்க, நீதி அதிகாரங்கள் முழுமையா தேசாதிபதியிடம் இருந்து நீக்கப்பட்டது. ஏன் இங்க வந்துட்டு இந்த அரசாங்க சபையில பொதுவா பார்க்கல நாங்க இந்த நீதி என்று சொல்ற விஷயம் வந்துட்டு தனியொரு நபர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் அந்த கெமரன் சொல்றார். கோல்புருக் வந்துட்டு பொதுவா அந்த சட்டசபைக்கு பொறுப்பு, கெமரூன் வந்துட்டு நீதிக்கு பொறுப்புன்னு. அப்ப அதாலதான் இதை தனிப்பட நீதியை இதுக்குள்ள சேர்க்கல, அவங்க கொண்டு வரல. எங்க கொண்டு வரல? இந்த சட்டசபைக்குள்ள கொண்டு வரல. பின்ன நாங்க சொல்ற பார்க்க அவ்வளவு வந்துக்கிட்டு இந்த சட்டசபையிலே நடக்கின்ற விஷயங்கள் அதுல என்னென்ன முக்கியத்துவமான அம்சங்கள்ன்றதை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்ப இனித்தான் நாங்க அடுத்தது தனிப்பட சொல்லப்பட்டிருக்க நீதித்துறை வந்துட்டு தனியொரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கு, அது என்னன்றதை நாங்க அடுத்து பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப இந்த நீதி அதிகாரம் முழுமையா தேசாதிபதியிடம் இருந்து இல்லாம ஒழிக்கப்பட்டது. அதோட சட்ட நிர்வாகத்துறைகளிலிருந்து நீதித்துறை வேறாக்கப்பட்டு சுதந்திரமாக வழிவகுக்கப்பட்டது. விளங்கிட்டவங்களுக்கு இந்த கோல்புருக்குல என்ன நடந்திருக்கு? இந்த சட்ட நிர்வாக சபையிலிருந்து நீதித்துறை என்ன செஞ்சிருக்கு? வேறாக்கப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாவே அடுத்தடுத்த யாப்புகள்ல என்ன செய்யறாங்க? அந்த சட்டசபைக்குள்ளாம் வருகிறது. சரியா? உண்மையா இப்ப நாங்க இப்ப நடைமுறையிലേക്ക് 78 யாப்பிலே மூன்றும் வந்துகிட்டே பொதுவாக ஒரு பாராளுமன்றத்தில் இருந்தே ஆகணும், அதுக்குள்ளே செயற்படும். ஆனா ஆரம்ப காலம் முதலாக கொண்டு வரப்பட்ட இந்த யாப்பால இவங்க படிப்படியா தானே செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரசியலமைப்புல மாற்றி கொண்டு வருவாங்க. அப்ப நாங்க பேசிக்கா வந்து பார்க்கக்குள்ள முதலாக அவங்களோட அந்த நேரங்கள்ல அவங்களோட நுழைஞ்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? அதை வேறையாக்கி வச்சிருந்தாங்க. அது அந்த டைமில் உள்ள காரணங்களுக்காக. ரைட். அப்ப இதுல இருந்து வேறாக்கப்பட்டதை நாங்க என்ன செய்யலாம்? இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். இப்ப பார்ப்போம். அடுத்தது 9வது சொல்லப்பட முக்கியத்துவம், அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படது. இப்ப இந்த அரசாங்க ஊழியர்கள் சரியா, அரச ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படல். அப்ப இந்த எண்ணிக்கை குறைக்கப்படல நாங்க பார்க்கலாம். அரசாங்கத்தின் செலவினத்தை குறைக்கணும்டா அரசாங்க ஊழியர்கள் எண்ணிக்கைன்னு செய்யணுமாம், குறைக்கணுமாம். அப்ப அதிகமான அரசாங்க ஊழியர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு அப்ப நாங்க என்ன செய்யற? இப்ப குறைச்சோம்டா அவங்களுக்கு சம்பளமும் என்ன செய்யணும்? குறைக்கணும். அதே மாதிரி இப்ப பொதுவா வந்துட்டு அவங்களுக்கு இல்லாமன்னா அவங்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை வருமே, அப்படி ஒரு நிலைமை இருக்குமே. அப்ப சில திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்கடா, அரசாங்கத்தின் சில விதத்தை குறைப்பதற்காக அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அப்ப அரசாங்கத்துல செலவினத்தை குறைக்கிறதுக்கு அரசாங்க ஊழியர்கள்
அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாங்களே இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களோட ஊழியத்தை எண்ணிக்கையை குறைக்காங்க. அதோட அவர்களோட சம்பளமும் குறைக்கப்படுது. இப்ப அரசாங்க ஊழியர்கள் 100 பேர் இருந்தா அதுல ஒரு என்ன செய்றாங்க, ஒரு 20 பேரை குறைக்காங்க. ஒரு 20 பேரை குறைச்சிட்டாங்கன்னா எத்தனை 80 பேர் ஆகுது. அதோட சம்பளம் இப்ப ஒரு ஆளுக்கு மாசம் ஒரு 10,000 வச்சுக்கோமே, சும்மா உதாரணத்துக்கு ரெண்டா அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை ஒரு 8,000 என்ன செய்யறாங்க, குறைச்சாங்க. சம்பளத்திலையும் குறைச்சிட்டாங்க. இப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துச்சு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா மேலும் அரசாங்க ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நிறுத்தப்பட்டு அதனுடைய சில நிர்வாக பதவிகள் நீக்கப்பட்டன. அப்ப அரசாங்க ஊழியர்களை எண்ணிக்கை குறைச்சா அடுத்த கட்டம் என்ன? அடுத்தது அவங்களோட ஓய்வூதியம் மண்டவரால் பென்ஷன். இப்ப நாங்க பார்க்கமே பென்ஷன் சொல்ற விஷயம் அந்த நேரமும் ஒரு குறிப்பிட்ட வயது பூரா பென்ஷன் சொல்ற விஷயம் இருந்துச்சாம். அந்த விடயங்களும் என்ன செய்து அரசாங்க ஊழியர்கள்ல ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டு அதனுடைய சில நிர்வாக பதவிகள் நீக்கப்பட்டன. அப்ப அந்த நிர்வாக சில பதவிகள்ல இருந்தவங்களையும் நீக்குறாங்க. எதுல சில பெரிய பெரிய பதவியில இருக்கலாம், சிலர் முக்கியமான பதவி, சில சிறு சிறு பதவிகள் இருக்கலாம். அப்ப அப்படியான சில பதவிகள் இருக்காக்களையும் என்ன செய்யறாங்க, இவங்க நீக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவா அரசு ஊழியர்களுக்கு ஏற்பட்ட சில செயற்பாடுகள். சரியா? அதோட அரசாங்க சேவையானது இலங்கையுடன் திறந்து விடப்பட்டது. அரசாங்க சேவையானது இலங்கையர்களுக்கும் திறந்து விடப்பட்டது. இப்ப பாருங்க, இதுல ஒரு நன்மையான ஒரு விஷயம் வந்துருக்கு. என்னண்டா, இது யார இதுல கை வைச்சாங்க? ஐரோப்பியர்கள் தான், பிரித்தானியர்கள் தான் பொதுவாகவே அரச ஊழியர்களாக கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்சவர்களாக இருந்தாங்க. அப்ப அவங்களோட பதவியும் அந்த அதாவது ஆங்கிலேயர் அவங்களுக்குள்ள உள்ளாக்கள் அந்த பதவியில இருந்தா. ஆனா யாருமே இலங்கைக்கென்ற இலங்கை சுதேச மக்களாக இருக்கல. அப்ப என்ன செய்யறாங்கடா, இது ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கறதுக்காக இவ்வாறான செயற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இலங்கையர்களுக்கு இந்த பதவியில வரலாம் என்று திறந்துவிடப்படுது. அது எப்படி என்றா, அரசாங்க சேவைக்கு எல்லாருமே என்ன செய்யலாம், வரலாம் என்று. பிறகு அதை படிப்படி அரசாங்க சேவைக்கு ஆக்களை எடுக்காங்க. ஆனா அரசாங்க சேவையை முதல்ல என்ன செய்யறாங்க, குறைச்சிட்டு இலங்கையர்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கணுமே அதே இடத்துக்கு. அதுக்காக என்ன செய்யறாங்க, பழைய அந்த அரசாங்க ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு என்ன செய்யறாங்க, இலங்கையருக்கு ஒரு வாய்ப்பை திறந்து விடுறாங்க. அதே போல இன்னும் ஒரு முக்கியத்துவமான அம்சம், கிராம சபையின் அதிகாரங்கள் குறைக்கப்படுது. இப்ப ஆரம்ப காலத்துல வந்துட்டு இந்த அரசியலமைப்பு வாரத்துக்கு முதல் உள்ள காலம் பொதுவா அந்த சில விடயங்கள் கிராமத்தினூடாக தான் நடக்கு. சின்ன சின்ன கிராமங்கள்ல ஒரு தலைவர் ஒன்றை வச்சு அதனூடாக இந்த தேசாதிபதி என்ன செய்வார், அவரோட செயற்பாடுகள் எல்லாம் நடக்கும். அப்ப இப்படியான ஒரு முறை என்ன செய்யறாங்க, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கடா, கிராம சபையின் அதிகாரங்களை குறைச்சாங்க. இப்ப முழுமையா கிராம சபையை நீக்கல. இப்ப கிராம உத்தியோகத்தர் நாங்க பார்க்குமே ஜிஎஸ், அப்படி ஒரு கிராம சபை மாதிரி அதுக்கு ஒரு தலைவர் உண்டு. நாங்க இப்ப பார்க்க ஜிஎஸ் சொல்லுவோம், ஜிஎஸ் அதுக்கு அடுத்த டிஎஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அப்படியான ஒரு நிலைமை உண்டு. ஆரம்பத்துல இருந்தது படிப்படியா என்ன செய்யறாங்க, கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. குறைச்சி வேறு சில விடயங்களை கொண்டு வந்தாங்க. எப்படின்னா, கோல்புருக் அரசியல் சீர்திருத்தத்துக்கு முன்னர் கிராம சபைகளை கிராம மட்டத்தில் சட்ட ஒழுங்கிணைப்பு வேணும். அப்ப கிராம மட்டத்தில தான் இந்த நாங்க இப்ப இந்த சட்ட விஷயங்கள் சட்ட சபையில சொல்லக்கூடிய சட்ட ரீதியான யாப்பில சொல்ற விஷயம் பொதுவா எங்கே ஒரு நாட்டினுடைய தலைமையில் சட்டசபைக்கு தான் இருக்கணும். ஆனா ஆரம்பங்கள் எப்படி இருக்குண்டா, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று வந்தா அது கிராமத்தினூடாக தான் தீர்க்கப்படும். ஒரு சட்டம் ஒன்று வாரண்டாலும் கிராமத்தினூடாக தான் வரும். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு ஆரம்பத்துல. இப்ப இந்த நிலைமையில என்ன செய்யறாங்க, கொஞ்சம் இல்லாத ஒழிச்சுட்டு அதை என்ன செய்யறாங்க, சட்ட ஒழுங்கிணைப்புகள், பிணக்குகளை தீர்த்தல், வரி சேகரித்தல், குற்றவாளிகளை நீதிமன்றங்களில் நிறுத்தல் போன்றவற்றை மேற்கொண்டன. அப்ப இவ்வாறான சில விடயங்களை கொண்டு வருது. அப்ப என்ன செய்யுது, பொதுவா கிராம சபைகள் கிராம மட்டத்தில் சட்ட ஒழுங்கிணைப்பேணல், பிணக்குகள் தீர்த்தல், வரி சேகரித்தல், குற்றவாளிகளை தீர்மானித்தல், நீதி நிறுத்தல் போன்றதை மேற்கொள்ள சில சின்ன சின்ன விடயங்கள் அவங்களுக்கு கொடுக்காங்க. பொதுவா வந்துக்கிட்டு இப்ப நாங்க ஒரு சட்டசபையால எல்லாத்தையும் செய்யறத முன்ன சின்ன சின்ன கிராமத்தால செஞ்சதை இல்லாம பொதுவாக அந்த கிராம மட்டத்தில சட்ட ஒழுங்கமைப்புன்றது. இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நாங்க என்ன சொல்ற ஜிஎஸ் மாதிரி ஒரு ஆளை கொடுத்து அவர் ஊடாக அவங்களுக்கு என்னென்ன செய்யலாமண்டு. இப்ப சட்டம் ஒழுங்கண்டா இப்ப நீங்க நாட்டு தலைவர் ஆகிய தேசாதிபதி சொல்றத நீங்க அவரூடாக தான் நீங்க என்ன சொல்லணும், கட்டுப்படணும் இல்லாம இந்த கிராமத்துல ஒரு தலைவர் ஒன்றை போடுவாங்க. போட்டு இப்ப நாங்க ஜிஎஸ் சொல்ற மாதிரி அவரை போட்டு அவரூடாக இப்படிதான் நாட்டுல சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கு, இதை நீங்க செயற்படுவதும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்கு, உங்களுக்கு ஏற்படுன வரியை சேகரித்தது, குற்றவாளி ஏதாவது பிரச்சனை, அதே போல பிணக்குகள் ஏதாவது ஏற்பட்ட இதை தீர்க்க எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட அந்த கிராம மட்டத்துக்குள்ள நாம பார்த்து என்னென்ன செய்வோம். ஆனா முதல் அப்படி இருக்கல. முதல் வந்துக்கிட்டு பொதுவா வந்துட்டு பாரிய அளவான பிரச்சனை எல்லாம் கிராமத்தின் ஊடாக தான் பார்க்கப்படும். ஏன் தலைவர் வந்துக்கிட்டு
இப்ப உதாரணமா வந்துட்டு அரசன் என்ற ரீதியில உள்ள அந்த அரச முடியாட்சி முறை எல்லாம் அப்படித்தான். பொதுவா தேசாதிபதி என்றா அந்நேரம் வந்துட்டு அரசனா தான் இருந்தது. இப்ப காலத்துவம் என்று சொல்றது இல்ல, ஆரம்பமா இருந்துகிட்டு அந்த நிர்வாக விடயம் எல்லாம் வாரத்துக்கு முதல் தலைவர் தேசாதிபதி, நாட்டின் காலத்துவ அரசின் தலைவர் தேசாதிபதி இருப்பார். ஆனா அந்த மற்ற விஷயம் எல்லாம் கிராமங்களோட தான் நடக்கும். அப்ப இவர் வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பார், அவர் சின்ன சின்ன கிராமத்துல ஒரு தலைவரை போட்டிருப்பார், அவர் ஊடாக எல்லா பிரச்சனையும். இப்ப இவர் வந்து இங்க நேரடியாக வந்து பார்க்க போறதும் இல்லை, ஒன்று செய்ய போறதும் இல்லை. இப்ப என்ன பெரிய பிரச்சனை எல்லாம் அதை அர்த்திக்கப்படும். ஆனா இங்க என்ன செஞ்சாங்கன்னா பாரிய அளவான பிரச்சனை எல்லாம் எங்க வரப்போகுது, இங்க சட்டசபைக்கு தான் பாரு, பெரிய பெரிய அளவு சின்ன சின்ன அடிமட்டத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் தான் இதெல்லாம். இப்ப இவ்வாறான சில சில குறிப்பிட்ட அந்த கிராமத்தில் நடக்கிற விஷயத்த கிராமத்தோட பார்க்கக்கூடிய மாதிரி சில விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல மேற்கூறிய அதிகாரங்கள் அனைத்தும் கிராம சபை அதிகாரங்களின் பலவீனப்படுத்தியது. இப்ப பாருங்க, இந்த மேற்கூறிய அதிகாரங்கள் அனைத்தும் கிராம சபைகளின் அதிகாரங்களை பலவீனப்படுத்தியண்டா, கிராம சபை வந்துட்டு கொஞ்சம் முன்னதான இருந்ததால அது கொஞ்சம் பலமான அதிகாரங்கள் கொண்ட ஒரு சபையாத்தான் கிராமங்கள் மத்தியில இருந்த கிராம சபை. ஆனா அது இப்ப குறைச்ச என்ன நடக்குது, ஒரு ஒரு இழிவுபடுத்துற மாதிரி கிராம சபைக்கு இருந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப அதான் அனைத்து கிராம சபையின் அதிகாரங்களும் பலவீனப்படுத்தப்பட்டது, குறைவடையப்பட்டது. அப்ப முழுமையா இருந்த சில அதிகாரம் எல்லாம் குறைக்கப்பட்டு இப்படியான சின்ன 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 வேலைகளை கொண்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த அவ்வளவுதான் நாங்கள் அந்த கோல்ஃபுல் கேமரா சுகத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியத்துவமான அம்சங்கள். இப்ப இதுக்கு வெளியால சில சொல்லப்பட சில விஷயம்தான் இந்த கெமருண்ட நீர்த்துறை சீர்திருத்தம், நீர்த்துறை தொடர்பான விடயம். இது மட்டும் தனிப்பட என்ன இந்த நீர்த்துறை சார்ந்து கொண்டு வரப்பட்டது. இப்ப இதை நாங்க பார்க்கறதுக்கு முதல் இப்ப நான் உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு சின்ன வினா ஒன்று கேட்கிறேன், சரியா? பாப்போம், உங்களுக்கு விளங்கினவங்க சொல்லுங்க. இப்ப நாங்க பார்க்கலும் இந்த இலங்கை முழுவதிலையும் இந்த ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு. அப்ப ஒரே நிர்வாகத்தின் கீழ இலங்கை முழுவதும் கொண்டு வரப்பட்டா இதுல நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். எப்படின்னா 1833 வரையில் காணப்பட்ட நிர்வாக முறை என்ன செய்து நீக்கப்பட்டு இலங்கை முழுவதும் ஒரே நிர்வாகத்திற்கு கொண்டு வரப்படுது, சரியா? அப்ப 1333 வரைக்கும் இலங்கை என்ற நிர்வாகம் வந்துட்டு கொஞ்சம் ஒரே நிர்வாகத்திலே நிற்கல, பிரிக்கப்பட்டு சின்ன 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 பகுதிகள் அழகலா இருந்த. அப்ப நான் கேட்கிறேன், இப்ப இவ்வளவு நான் அதை தான் பார்த்தேன், சரியா? இப்ப ஆரம்பத்துல வந்துகிட்டு நாடு வந்துட்டு எந்த காலத்துவ அரசு வந்துட்டு எந்த அமைப்பிலிருந்து எந்த செயற்பாடிலிருந்து பொதுவா பாபம். அப்ப ஒரு நாடு முழு நிர்வாகத்துக்குள்ள வாரத்துக்கு முதல் இந்த காலத்துவ அரசு எந்த செயற்பாட்டில இருந்துச்சு? ஒரு பொதுவான ஒரு விடை ஒன்று சொல்லுங்க பாப்போம். எந்த செயற்பாடுல இருந்து? ராணுவ சொல்லுங்க. செயற்பாட்டின்படி. ராணுவ செயற்பாடு, ரைட், அதை ஏற்றுக்கொள்ளலாம். இராணுவத்தோட நிர்வாக விடயங்கள் இதுவும் இருந்தது, நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். வேற என்ன செயற்பாடு இருந்துச்சு? மானிய முறை கேள்வி. மானிய முறை இருந்தது. வேற ராஜகாரிய முறை. ராஜகாரிய முறை. இப்ப பொதுவா நாங்க சொல்லக்குள்ள எப்படி சொல்லலாம்டா, இந்த ஏகாப்திய முறைன்னு சொல்லுமே, ஏகாப்திய அரசுண்டா அதாவது அனைத்தையும் என்ன செய்யற அவங்களே கட்டி ஆண்டு அவங்களுக்கு தான் இல்ல சொந்தம் ஆண்டு ஆடக்கூடிய தன்மை தான் இந்த காலத்து அரசு. அந்த ஏகாப்திய முறை என்றதுதான் முழுமையா இதுல நீக்கப்பட்ட காரணம். அப்ப இந்த ஏகாப்திய முறை இருந்தா பொதுவா பாருங்க, இந்த கோல்பூர் கேமரா சுருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்க மாட்டாது, தொடர்ந்தும் அப்படியே ஒரு அரசாட்சி முறை மாதிரியே இருந்திருக்கு. அப்ப இதுல கொண்டு வரப்பட்ட நன்மையான விஷயம் என்றா, நாங்க என்ன சொல்றதெல்லாம் சரிதான், இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்த சின்ன 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 அதாவது ஆரம்ப ஆட்சி முறையாக இருந்தது, அதாவது இராணுவங்களை கொண்டு ஆட்சி செய்கிறது, அதே போல இராஜகாரிய முறை, மானிய முறை செயற்பாடு இதெல்லாம் தொடர்ந்து இருந்தது. ஆனா முழுமையான ஒரு முறை என்றா இந்த ஏகாப்தியம் என்று சொல்லக்கூடிய இதை முழுமையா இல்லாத ஒழிச்சதாலதான் இந்த முழு நாடும் ஒரு நிர்வாகத்துங்களை வந்தது, சரியா? சில விஷயங்கள் என்னண்டா, நான் ஏன் இதை கேட்கிறேன்டா, எங்கட இந்த காலத்து அரசு முழுமையான பகுதி வந்துட்டு இந்த ஏகாப்தியம் தான். அவங்களோட முழு நோக்கமும் அதாவது எல்லாத்தையும் கட்டி ஆண்டு அப்படியே எல்லாத்தையும் இது பொருளாதாரத்துல உறிஞ்செடுத்து பிரித்தானியா கொண்டு போறது, இப்படிதான் அவங்களோட செயற்பாடு இவ்வளவு காலம் இருந்த. அந்த கலவரம் 18 வந்ததுக்கு பிறகுதான் இவங்க இந்த செயற்பாடை முழுமையா மாத்துறாங்க. அந்த கலவரம் வந்ததுல நிர்வாகம் குழம்பி, அது மட்டும் இல்லாம வரவை விட செலவு அதிகரிச்சது, இதையெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஃபுல்லா சேஞ்ச் பண்ண தொடங்குறாங்க, சரியா? ரைட் ரைட். அடுத்து நாங்க இந்த
இதுல சொல்லப்படுக இந்த கெமருண்ட நீதித்துறை சீர்திருத்தத்தை பார்ப்போம். இப்ப கெமருண்ட நீதித்துறை வந்துட்டு பொதுவா வந்துட்டு 1830ஆம் ஆண்டு சார்ல்ஸ் கெமரோன் என்று சொல்றது அவரை பேர் சார்ல்ஸ் கெமரோன். அவர் தலைமையிலே ஏப்ரல் 27ஆம் தேதி இலங்கை நீதித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இக்குழுவில் வந்தார்கள். அப்ப சார்ல்ஸ் கெமரோன் தலைமையில தான் இந்த நீதித்துறையை ஃபுல்லா பொறுப்பு கொடுத்தாங்க. கோல்புருக்கு வந்துட்டு ஃபுல்லா நிர்வாகத்தையும் சட்டசபையும் நிர்வாகத்தையும் எடுக்கிற மாதிரி இவர்கிட்ட ஃபுல்லா வந்துட்டு இதை கொடுத்துருந்தாங்க, என்னத நீதித்துறையை பத்தி. அப்ப இதுக்கு வேற என்னென்ன ஆலோசனைகளை வழங்குறாருண்டா 1830 ஏப்ரல் 27ஆம் தேதி இவர தலைமையில நீதித்துறை சார்ந்த சில திருத்தங்கள் கொடுக்கப்படுது. இதனால சில வேற குழுவினரும் வேறு சேர்ந்து என்ன முடிவெடுக்காங்கடா, கெமரோன் குழுவில் சிறுத்தம் பின்வரும் விடயங்களை முக்கியமானவை. அப்ப அவங்களூடாக சில விடயங்கள் முக்கியப்படுத்தப்பட்டது. அதுல ஒன்று ஒரு சுதந்திர நீதித்துறையினை ஸ்தாபித்தல். அப்ப நாங்க ஏற்கனவேயும் போன நேற்றைய கிளாஸ்லயும் பார்த்தோம், ஒரு சுதந்திரமான ஒரு நீதித்துறை ஒன்று இருக்கணும். அதாவது நாங்க சொல்றது நீதித்துறை நல்ல வழங்கணும். சட்டசபை சரியா, சட்டசபை, சட்ட நிர்வாக சபை, சட்டசபை அல்லது சட்ட நிர்வாகம்னு சொல்லலாம், சும்மா நிர்வாக சபைன்னு சொல்லலாம். சரியா, இதெல்லாம் வந்துகிட்டு சரியா, இது வந்துட்டு சட்டத்தை என்ன செய்யறது, நிறைவேற்ற சட்ட நிர்வாகம் அந்த சட்டத்தை கொண்டு வர்றது, சட்ட நிர்வாக சபை என்ன நிர்வாகிக்க அல்லது நிறைவேற்றுறது. சரியா, ஆனா நீதித்துறை வந்துட்டு எப்படி, இதுக்கு அடுத்ததான் நீதித்துறை. இப்ப சட்ட சபைன்ற மாதிரி நாங்க நீதி சபைன்னு சொல்லலாம், நீதி சபை அல்லது துறைன்னு சொல்லலாம். சரியா, அதே மாதிரி சட்ட சபையை துறைன்னு சொல்லலாம், சட்ட நிர்வாக சபை என்று சொல்லலாம், சட்ட சபை என்று சொல்லலாம், சட்ட நிரூபண சபை என்று சொல்லலாம், சட்ட சபை என்று சொல்லலாம், அல்லது சட்ட சபையை சட்டத்துறை சட்ட நிரூபண துறை என்று சொல்லலாம், சட்ட நிர்வாக சபை அல்லது சட்ட நிர்வாக துறை என்று சொல்லலாம். இப்ப துறையின் சபை என்ன குழம்பிக்கப்படும். அதுக்கு ஏன் சொல்ல, அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றேன். அப்ப சட்ட நீதி சபை நீதித்துறை என்றா ரெண்டும் ஒரே விஷயம் தான், துறை சபை எல்லாம் ஒரே விஷயம் தான். இப்ப இங்கேயும் வந்துட்டு கெமரோன் நீதித்துறையில சீர்திருத்தங்கள்ல அதுல வந்துட்டு கெமரோன் குழு சீர்திருத்தங்கள்ல பின்வரும் விடயங்கள் கொண்டு வரப்படுது. அதுல என்ன விஷயம், முதலாவது ஒரு சுதந்திரமான நீதித்துறை ஸ்தாபித்தல். அப்ப முதல் கொண்டு வர போறோம் என்னன்னா, இந்த சட்டசபை மாதிரி ஒரு நீதி சபையை கொண்டு வரணும், நீதித்துறையோட கொண்டு வரணும். அதுக்கு பிறகுதான் ஒரு நீதிமன்றத்தை என்ன செய்யணும், எல்லாருக்கும் குமனான முழு நாட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு நீதிமன்றம், அதுதான் சொல்ல ஹைகோர்ட்னு சொல்றேன். அப்ப அதுக்குதான் எல்லா தீர்மானத்தையும் கடைசி தீர்மானம் எடுக்க அந்த நீதிமன்றம் தான். அப்ப அதுக்காக ஒரு முதல் ஒரு நீதித்துறையை வச்சுதான் என்ன செய்யணும், அதை கொண்டு வரணும். அப்ப அதால முதல் என்ன செய்யறாங்கடா, ஒரு சுதந்திரமான நீதித்துறையை ஸ்தாபித்தல். அப்ப ஒரு நீதித்துறையை கொண்டு வராங்க. நீதித்துறையை கொண்டு வந்துட்டு அதுல ரெண்டு வகையான சில விடயங்கள் சொல்லப்படுது. ஒன்று, உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் பிரித்தானிய முடியினால் நியமிக்கப்பட. இப்ப இந்த நீதித்துறை நீதி சபைக்கு வந்துட்டு உயர் நீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட்னு நீங்க கேள்விப்பட்டு உங்களுக்கு தெரியும், என்ன எல்லாருக்கும் ஹைகோர்ட்டை தெரியும் தானே. அந்த ஹைகோர்ட்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு உயர் நீதிமன்ற நீதியரசர் அவரை சொல்ல, அதாவது லாஸ்ட் அவர் தான். இது அதுக்கு அடுத்தது யாருமே இல்லை, நீதி இந்த தலைவர் அவர் தான். அவருக்கு பிறகுதான் மத்த ஆக்கள், அதுக்கு கீழே உள்ள ஆக்கள்னு சொல்லுவோம் என்ன. அப்ப அந்த உயர் நீதிமன்ற நீதியரசரை பிரித்தானிய முடி, அதை யார் தீர்மானிக்கா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இலங்கை கவர்மெண்ட் இல்ல, பிரித்தானியா. இங்க இங்க இந்த காலத்துவத்தை செய்யக்கூடிய பிரித்தானியா நாட்டுல இருக்கு. அந்த பிரித்தானியா முடிதான் என்ன செய்யற, அங்க இருக்க அரசர் தான் என்ன செய்யறா, தீர்மானிக்கிறார். இது முதலாவது விஷயம், அதை விளங்கிங்க. சரியா, அடுத்தது நீதிபதிகள் தீர்ப்பு தேசாதிபதிக்கு அனுப்பப்படுவதை தவிர்த்தல். அப்ப நீதிபதிகள் தீர்ப்பு யாருக்கு, முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு, முதல் யாருக்கிட்ட இந்த தேசாதிபதி தான் நீதிகளுக்கு எல்லாம் பொறுப்பா இருந்தா, அதாவது அரசியல் அமைப்பு வாரத்துக்கு முதல் அவர் என்ன முடிவெடுக்காரோ அதைத்தான் எல்லாரும் செய்யணும். ஆனா இங்க என்ன, இந்த முடிவெடுக்கிறது நீதியரசர் தான். அப்ப நீதியரசர் எடுத்தா அதை தேசாதிபதி கொண்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ரெண்டு காரணத்துக்கு தான் இந்த நீதித்துறையை கொண்டு வரோம். இந்த ரெண்டு காரணங்கள் அடிப்படையில் நீதித்துறை நீதி சபை வருது. சரியா, அதை முதல் விளங்கணும். அது போலதான் நாங்க அடுத்தடுத்த விஷயத்துக்களை பாக்குறோம். இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் வந்ததை நாங்க அடுத்தடுத்த இதுல பாக்குறோம். இப்ப இதுல பாருங்க, உயர் நீதிமன்றத்தில் கீழ் செயற்படும் நீதி நிர்வாகத்தின் ஏற்பாடுகள். இதுல உயர் நீதிமன்றத்தின் கீழ் செயற்படும் நீதி நிர்வாகத்தின் ஏற்பாடு. அப்ப உயர் நீதிமன்றம் இருக்கு. இப்ப இந்த நாங்க சொல்ற இந்த நீதித்துறை இருக்கு தானே, நீதித்துறையால என்ன செய்யறாங்கன்னா உயர் நீதிமன்றத்தின் கீழ் செயற்படும் நீதி நிர்வாக ஏற்பாடு. இப்ப இந்த நீதி சபை ஒரு நீதிமன்றத்தை கொண்டு வர போறாங்க.
இப்போ கொண்டு வாரண்டா இந்த உயர் நீதிமன்றம் என்ற ஒரு நீதிமன்றத்தை கொண்டு வந்து இதுல என்னென்ன இதுக்குள்ள சில செயற்பாடுகளை செய்யுற, எப்படி நீதி செயற்பாடு செய்யுற என்ற விஷயத்த அறிமுகப்படுத்துறாங்க. சரியா? அது ரெண்டாவது விஷயம். அதாவது நீதி சம்பந்தமான நிர்வாகமான விடயங்கள். அதை எப்படி நாங்க நீதியை நிர்வாகிக்க, இதுக்கு யார தலைவரா போடுற, யாரு நீதியரசர் அறிக்க, அதே போல இந்த நீதியரசர் என்னென்ன செயற்பாடுகள் செய்ய வேண்டும் ஒரு 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 மசோதாவை கொண்டு வராங்க. அடுத்தது இதுல அடுத்த விஷயமா சொல்லப்படுது என்னன்னா சிவில் உரிமைகள். அப்ப மக்களுக்கு தேவையான உரிமைகளை பாதுகாத்து, சிவில் சார்ந்த மக்கள் உரிமைகளை பாதுகாத்தல். அதுல இந்தியாவில் நிலவிய சட்ட ஏற்பாடுகளை இலங்கையிலும் அறிமுகம் செய்தல், தேசாதிபதி அதிகாரங்களை கட்டுப்படுத்த. இப்ப பாருங்க, சிவில் சட்டம், சிவில் உரிமை என்ன, மக்களுக்கான உரிமைகளுக்கு உரிமைகளை பாதுகாக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் என்ன செய்றாங்கன்னா இந்த நீதிமன்ற அமைப்பு கொண்டு வரணும். அப்ப பொதுவா மக்கள்ல உரிமையை மையப்படுத்தி ஒரு நீதித்துறையாக அவங்க என்ன செய்றாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. இந்த தேசாதிபதி இதுல தலையிடப்படா. இதுல நல்ல பாயிண்ட்ஸை வழங்கணும். தேசாதிபதி என்றவர் முதலில் இந்த மாதிரி வந்து தலையிடப்படா. ஆனா இது சுதந்திரமான மக்களுடைய உரிமையை கொண்டு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீதித்துறையாக செயற்படணும் என்று இந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதோட அது வந்துட்டு இந்தியாவில் இருக்கின்ற ஒரு முறை நல்லா விளங்கணும். இப்ப இந்தியாவையும் அந்த நேரங்களில் இவங்க தான் இருக்கிறாங்க, ஆட்சியறாங்க. அங்க இந்தியாவில் இருந்த மாதிரி இங்கேயும் இலங்கையிலையும் அதே செயற்பாட கொண்டு வந்துட்டாங்க. அதே போல சகல விதமான போலீஸ் செயற்பாடுகள் நீதித்துறையினை பரிசீலனைக்கு உட்படுத்தவர். அப்ப அந்நேரம் வந்து இந்த இராணுவம் என்று சொல்லக்கூடிய போலீஸ் படை என்ன, அப்ப அந்நேரம் வந்துகிட்டு அது பாதுகாப்பு படம் மாதிரி ஒரு படை. அப்ப அந்த போலீஸ் செயற்பாடுகள், அத சகல விதமான போலீஸ் செயற்பாடுகளும் நீதித்துறையின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அப்ப அவங்க வந்துட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சா அந்த குற்றவாளியை வந்துகிட்டு போலீஸ் தண்டிக்கலாமா? இல்ல. முதல்ல என்ன செய்யணும், நீதிமன்றத்துக்கு கொண்டுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லுவாங்க. நான் இந்த ப்ரொடியூசண்டா, அதாவது இந்த இந்தியர்கள் சொல்ற பாசு, அதாவது அவரை கொண்டு ஒப்படைத்தல். அப்ப ஒப்படைச்ச உடனே அவர் என்ன செய்வார், அந்த நீதிமன்றத்துல கொண்டு ஒப்படைச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க, ரைட் வழக்க எழுதி விசாரணைக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும். அப்ப ஒரு முறையான ஒரு செயற்பாடு இந்தியாவிலே அவங்க ஏற்கனவே செயற்படுத்தின மாதிரி இலங்கையிலும் அதே மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அப்ப சகல விதமான செயற்பாடுகளும், அதாவது போலீசால ஏற்படுத்தப்படுகின்ற சில செயற்பாடுகள் நீதித்துறையின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். அப்ப நீதித்துறை தான் பரிசீலனை செஞ்சு வேற எங்கே உதாரணமா ஜெயில போடுற, சிறைச்சாலையில கொண்டு போடுறதா இல்ல வேற நாங்க விடுதலை செய்யறதா என்ன என்ன தீர்ப்புன்றதை நீதித்துறை தான் பார்க்கும். அப்ப இந்த செயற்பாடு அடிப்படையில் தான் முதலாவது கோல்போல் கமௌண்ட சீர்திருத்தம் பின்வரும் விடயங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் நாங்க இந்த நீதித்துறை வந்துட்டு அடுத்தடுத்த யாப்புகளை தனிப்பட என்னென்ன நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது, மாவட்ட ரீதியாக என்னென்ன நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது நாங்கள் அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம். சரி, அடுத்தடுத்த இதுகளில் அரசியலமைப்பில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ கோல்புரூக் சீர்திருத்தத்தின் சில நன்மையான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு குறைபாடுகளை மிருக்கி சரியா அடுத்ததே நாங்கள் அடுத்த கிளாஸ்லாம் பார்க்கணும். என்னென்ன பிள்ளைகள் இந்த அரசியல் அமைப்புகள் இனி வார கொஞ்சம் பகுதிகள் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம்ண்டா குறைஞ்ச சரி எப்படி நாங்கள் ஒரு வளமே நாங்கள் ஒரு யூனிட் வந்துட்டு 4-5 கிளாஸுகளில் முடிச்சிருப்போம். ஆனால் இதெல்லாம் அப்படி முடிக்கல, கொஞ்சம் விளங்கி படிக்கத்தல. யாப்பெல்லாம் பொறுத்தளவில் 78 ஒரு ஃபுல்லாக ஒரு மந்த் போகும். ஆனால் அதில் சின்ன சின்ன பகுதிகளும் இருக்கு. இப்போ நேரடி இந்த ஜனநாயகம்ன்றது பொது கொள்கையெல்லாம் சின்ன பகுதிகள் தான், அதெல்லாம் ஒரு 6-7 கிளாஸ் 5 கிளாஸுக்குள்ள முடிச்சிடலாம். ஆனால் இப்போ இதுவும் வந்துட்டு இந்த காலத்துவம் வந்துட்டு கொஞ்சம் டீப்பாக தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ இதுவும் வந்துக்கிட்டு சோல்பெரி வரைக்கும் கொஞ்சம் இதாக பார்த்தா மட்டும்தான் நாங்கள் விளங்கலாம். அதால ஒரு குறைஞ்ச சரி என்ற கணக்குப்படி ஒரு இது யாப்பும் நாங்கள் பார்க்கணும் 2 மாசமாவது இதுக்கு மட்டும் இருக்கும். சரியா? அதான் யாப்பு வந்துட்டு 78 வந்துட்டு தனிப்பட பார்க்கணும், அதுக்கு 4 இருக்கு, அதுக்கு பிறகு நிறைய யூனிட் இருக்கு தானே. இப்போ இதை மட்டும் நாங்கள் பார்க்கணும், குறைஞ்சது ஒரு மாசமாவது இருக்கும். தொடர கிளாஸுக்கு வந்தால் தான் இது ஃபுல்லாக கிளியர் ஆகும். இதுல மேலதிகமாக சில நோட்ஸ்கள் இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இப்போ இதுல என்னென்ன கேள்விகள் உங்களுக்கு வந்தன்றதை நான் சின்ன இது மாதிரி நான் செஞ்சு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. உங்களுக்கு பெரும்பாலும் இப்போ நீங்க அந்த அழகு பரீட்சை செய்யக்குள்ள அதை என்ன நீங்க கேள்வியை பார்க்கலாம். ஆனால் எந்த நேரம் உங்களுக்கு தேவைண்டா பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள போன வருஷம் அந்த கேள்வியை கொஞ்சம் தொகுப்பு கொஞ்சம் வச்சிருக்கேன். இப்போ 2025 கொடுத்தது மாதிரி. அப்போ அந்த தொகுப்பு வந்துட்டு எந்தெந்த ஆண்டில் இதுகளுக்குள்ள என்னென்ன கேள்வி வந்தாண்டு எம்சிக்யூ இல்லை, எம்சிக்யூ பகுதி தான் நான் சொல்றேன். அப்போ அதில் உங்களுக்கு எம்சிக்யூ இன்னும் இலகு வரைக்கும் படிக்கிறது. சரியா? அதை நான் அந்த டைமுக்கு சின்ன கையேடு மாதிரி சின்ன பிடிஎஃப் மாதிரி நான் தருவேன். அதை கொஞ்சம் பார்த்து நீங்க எம்சிக்யூ கொஞ்சம் கவர் பண்ணிப்போம். ஏன்னா யாப்புகளை பொறுத்தளவில் எம்சிக்யூ கேள்விகளில் குறைஞ்ச சரி ஒரு இப்போ உங்களுக்கு
எம்சிக்யூல 30 கோட் அடிக்கிறது 20 எழுதுற. அப்போ இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் வந்துட்டு எக்ஸாம் போய் செஞ்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் லேசி கொஞ்சம் கஷ்டம் மாதிரியாம். 30 வினா வந்துக்கிட்டு கோட் அடிக்கிறது மற்றது 20 எழுதுற. முதல் நாங்கள்லாம் இல்லை உயிக்கக்குள்ள 40 கோட் அடிக்க மாட்டேங்குது. அதுக்கு சீட் ஒன்று தருவாங்க, இப்படி புள்ளாடி போடுது. இப்போ அப்படி இல்லை, இப்போ பேப்பர்ல செஞ்சு பேப்பரை கொடுக்குறது, ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கையில தருவாங்க. அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க நியூ சிலபஸுக்கு. சரியா? அப்போ அதால வந்துட்டு 30 எண்ணக்குள்ள அந்த 30ல் நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 10 வினாவாவது இந்த யாப்பு பகுதிகளுக்குள்ள வருது. அதுக்காக தான் சொல்றேன், அதுக்காக தான் அந்த கையெழுத்த தாரேன். அப்போ அதால உங்களுக்கு கொஞ்சம் யாப்பு எண்ணக்குள்ள யாப்பு நாடு அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு 10 கேள்வி அதுக்குள்ள வரும், அந்த முக்கியமான தலைப்புகள்ல. சரியா? அடுத்து அந்த எழுத்து கேள்வி இருக்குது தானே, அதுலேயும் ஒரு 10 வினா லேசான வினா இந்த இதுகளுக்கு வரும், மற்ற 10 இந்த யாப்பு செக்ஷனுக்கு மாறி மாறி வரும். சரியா? அதால தான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்க வேண்டிய பகுதி இதான். இதைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் மெனக்கடணும் நீங்க. வேற ஒன்றும் இதை கொஞ்சம் மெனக்கட்டா சரி, இவ்வளவுதான். அப்ப நீங்க இதுல அரைவாசி, இப்போ பொலிட்டிக்கலை பொறுத்தல அரைவாசி மார்க்ஸ் இந்த யாப்பு பகுதிகளில் தான் இருக்கு, நிச்சயம் அரைவாசியா மற்ற ஏனைய பகுதிகளில் இருக்கு. அதுக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகினா சரி. வேற ஒன்றும் விஷயத்துல இன்னும் படிச்சு தர விஷயத்த ரெக்கார்டிங் இருக்கு, அதை 1க்கு 2 3 தரம் கேட்டாலே போதும். நோட்ஸை வச்சுட்டு கேட்டீங்கன்னா நோட்ஸை பாடமாக்கி ஹெட்செட் அடிக்கிறது ரெக்கார்டை போட்டு கேட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அங்கே நீங்கள் நோட்ஸை வாங்கி கொஞ்சம் சொல்றதும் ரெண்டும் சரியா ஈக்குவல் ஆகிட்டனோ இல்லை கிளியராகும். சரி, அப்படித்தான் படிக்க. மற்ற பாடங்களுக்கு மாதிரி இதையும் கொஞ்சம் ஊக்குவீங்க, மற்ற பாடங்களும் உங்கள் ஸ்டடி படிங்க. இந்த அப்போதான் 3 பாடத்திலையும் குறைஞ்சி சரி ஒன்றில் உதாரணமாக ஒரு இஸ்லாம் பாடமோ ஒரு தமிழ் பாடமோ அதுகளில் ஒரு நல்ல ஒரு ஏ ஒன்று எடுத்தால் தான் இந்த பாடங்கள் ஒரு இதில் ஒரு பி, இன்னொரு பாடத்தில் செஸ்கோர் பாடத்தில் பி எடுத்தால் யூனிவர்சிட்டி சக்ஸஸ். சில டைமில் ஏபிசி எடுத்தாலும் யூனிவர்சிட்டி கிடைக்கும். சரியா? அதில் ஏபிசி எடுத்தால் உங்களுக்கு 1.2 அப்படி அந்த இதுக்குள்ளே செட் ஸ்கோர் வரும். சரியா? நீங்கள் எடுக்க அதாவது மற்ற பாடத்தை பொறுத்து, அதாவது இன்னும் ஒரு நீங்கள் இப்போ பொலிட்டிக்கல் மாதிரி இன்னொரு பாடம் செட் ஸ்கோர் பாடம் எடுத்த உதாரணமாக ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜியோகிராஃபி ஏதாவது எடுத்தால் அதில் ஒரு சி எடுத்தாலும் இது 2லேயும் 1ல் ஏபி எடுத்தாலும் யூனிவர்சிட்டி 1.2 அப்படி கிடைக்கும். குறைஞ்சது ஆர்ட்ஸ் கிடைக்காட்டியும் ஐசி அந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயாவது போகலாம். சரியா? நீ உங்களோட விருப்பம். ஆனால் கொஞ்சம் என்ன பொறுத்த எந்த ரெக்கமெண்டா ஏ எடுக்கணும்னு படிங்க. ஏ எடுத்துட்டு இல்லைண்டா உங்களுக்கு மற்ற பாடத்தில் நீங்கள் 2ல் பி எடுத்தாலும் இதில் ஏ எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல செட் ஸ்கோர் வரும். இதில் ஏ எடுத்தால் நல்ல செட் ஸ்கோர் வரும். 1.4 1.5 சில டைமில் லோவும் கிடைக்கலாம். சரியா? அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இது பண்ணி படிங்க. சரி, இதுல கோல்பூர் சீர்திருத்தங்களை நன்மைகளை பொறுத்த அளவில் இதுல பிற்காலத்தில் பாராளுமன்ற அமைப்பு தோன்றிய காரணமாயிருந்தது. இப்ப முதலாவது யாப்பு முறை என்றதால நாங்க இதுல படிக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன, இந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்ததால இப்ப நடைமுறையில் எங்களோட நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்ற முறை இதனூடாகத்தான் உருவாகியதை நாங்க முதலாவது நன்மையா பார்க்கலாமா இல்லையா? ரைட். அடுத்த விஷயம் வந்துட்டு பிரதித்துவ அரசியல் என்ற அம்சத்தினால் சீர்திருத்தம் வழங்கியது. அப்ப பிரதித்துவம் வேண்டா இப்ப முதல் வந்துக்கிட்டு மன்னர் என்ற ஒரு அரச முறை, முடியாட்சி என்ற முறை, அல்லாத அவர் சார்ந்த அவரை இஷ்டத்துக்கு செய்கிற அப்படியெல்லாம் இல்லாம பிரதித்துவம் என்ற முறை கொண்டு வந்த என்ன, மக்கள் தங்களோட அபிலாசைகளை மக்கள் தங்களோட தேவைகளை இந்த பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடிய மக்கள்ல இந்த தலைவர்கள்கிட்ட சொல்லி அதனூடாக தங்களோட தேவைகள் நிறைவு செய்யக்கூடிய ஒரு முறை இந்த இதான் ஆரம்பமாக இருந்தது. அப்ப இதான் சொல்றாங்க பிரதித்துவ அரசியல் என்ற அம்சம் இச்சீர்திருத்தத்தை வழங்கியது. அப்ப இதுல நீங்க பாத்தீங்க சட்டசபையில இங்கால உத்தியோகப்பற்றுள்ள உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் யாருண்டா மக்கள் சார்ந்த பிரதிநிதிகள், அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது. அப்ப இந்த ஒரு முறை வர்றதால இது படிப்படியாக இப்ப நாங்க நடைமுறைக்கு பாராளுமன்றத்துல நாங்க விரும்பி அனுப்பின பிரதிநிதிகளா இருக்காங்களா இல்லையா? அப்புறம் ஜனநாயகத்துக்கு ஒரு வழிவாகக்கூடிய முறையா இருக்குதா இல்லையா? ரைட். அதே போல ஆங்கில கல்வி சுதேசிகளின் தேர்ச்சி பெறவும் செயற்பட வழிவகுது. அப்ப இந்த ஆங்கில கல்வி முறை இவங்க வந்ததால தான் இப்போ கூட நாங்க இந்த ஆங்கிலங்கள் கூடுதலாக எல்லார் மத்தியிலையும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன. உண்மையா இப்ப பாருங்க இந்த ஆங்கிலம் என்ற விஷயம் ஆரம்ப ஆண்டு இல்லை, இப்ப பொதுவா வேர்ல்டு வைட்லேயே அவங்க இந்த வெள்ளக்காரர் என்ன செஞ்சாங்க ஆங்கில மொழியை ஒரு முக்கியத்துவமான மொழியை வச்சுக்காங்களா இல்லையா? இப்ப ஆங்கிலம் இல்லாட்டி நாங்க என்னத்துல இது செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். ஒரு போன்ல இருந்து என்ன விஷயத்தை எடுக்கணும் ஆங்கிலம் தான் முக்கியம். அப்ப இது வந்துட்டு அவங்க வலியுறுத்தியது இப்ப பின்னுக்கு எங்களுக்கு ஒரு நிலைனா வந்துருக்கு என்ன. அப்ப இந்த விஷயத்தையும் நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த கட்டற்ற வர்த்தகம் அறிமுகம் உருவாக்கப்படுத்துதல் இந்த வர்க்க சமூகம் உருவாக்க காரணம். அப்ப இந்த கட்டற்ற வர்த்தகம் வந்ததால நிறைய ஒரு வர்க்க சமூகம்ண்டா அது எல்லாருமே உயர்ந்த பணக்காரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பை தான் சொல்லப்படுது. ஒருத்தரும் ஏழையா மாறுறது, இப்ப ஏழையா இருந்தவன் எல்லாமே செய்ய பார்ப்பான், எல்லாருமே பணக்காரனா தான் பார்ப்பான். அப்ப எல்லாருக்குமே காசு பிரச்சனையோ பொருளாதாரம் உணவுக்கான பிரச்சனை ஒன்று வராது. அப்ப எல்லாரும் அன்றைக்கு உழைக்கக்கூடிய நிலைமை உண்ட இந்த கட்டற்ற வர்த்தகத்தினூடாக நாங்க பார்க்கலும்.
அதே போல ஒரே நிர்வாகத்தின்கள் செயற்பட்டமையானது பல்லின மக்களுக்கு தொடர்புடையதாக வழிவகுது. அப்ப ஒரே நிர்வாகம்டா இப்ப ஒரு நாட்டிலே கிட்டத்தட்ட நிறைய மக்கள் ஆரம்பத்தில் இருந்திருந்தாங்கன்னு எங்களோட நாட்டில இந்த காரணத்துவத்துல நாங்க பார்த்தோம்னே. அதாவது பௌத்தர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள், பரங்கியர்கள் உண்டு, மத ஏனையர்கள் உண்டு, பல மக்கள் இருந்தாங்க. இப்ப இந்த மக்கள் எல்லாம் நாங்க ஒரு கட்டியா ஆட்சி செய்யணும்டா, சரியா எல்லாருக்கும் பூரணமான ஒரு நிர்வாகம் கிடைக்கணும்டா ஒரே நிர்வாகத்தில் இருந்த மட்டும்தான் என்ன செய்யலாம். அப்ப இந்த ஒரே நிர்வாகத்தை கொண்டு வந்ததுல பல்லின மக்களுடைய தொடர்பு எல்லாருமே இது சம்பந்தமான கருத்தையோ அவங்களோட உறுப்பினர்கள் சார்பா சொல்றதுக்கு ஒரு வழிவகுப்பா இருந்தது. அதுல நாங்க பார்க்கலும் நாங்க அந்த உத்தியோக பட்டத்துல 4 இலங்கைக்கு சொந்தமானவர் வந்தாங்கன்னே. அதுல உண்டு சிங்களவர் சார்பா 2, முஸ்லிம் சார்பா ஒரு ஆள், இந்துக்கள் சார்பா ஒரு ஆள். அப்ப நாங்க இந்த 4 பேர் வந்தது என்ன எங்களோட நிர்வாகத்தை எங்களோட மக்கள் சார்பான விடயங்களை அவங்க போய் சொல்லி அதனூடாக அவங்க மக்களுக்காக சேவை செய்யுது. இப்ப இது வந்துகிட்டு முழுக்க ஒரு நிர்வாகத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான் செய்யலாம். அப்ப அதுவும் ஒரு நன்மையை நாங்க பார்க்கலாம். அதே போல இன்னும் ஒரு விடயம், முதலாளித்துவ பொருளாதாரம் வளர்வதற்கு சூழல் உருவாகியது. அப்ப இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் ஏன் நாங்க பார்க்கணும்னா இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் வந்துட்டு உண்மையாகவே இதனூடாக வழிவகுத்தது என்றதை நாங்க சொல்லுவேன். நிறைய முதலாளிகள் உருவாவாங்க. அப்ப நாங்க இந்த கால் மார்க்ஸ் விட இந்த மார்க்சவாத கோட்பாட்டுல சொல்ற மாதிரி முதலாளித்துவ வர்க்கம் இருந்தா தொழிலாளி வர்க்கத்தை ஒரு அடக்கும் வர்க்கமா இருக்கும் என்று சொல்ற மாதிரி இல்லாம பொதுவா நாங்க சொல்லலாம். எப்படின்னா இல்ல நன்மை என்னண்டா, ஏழையா இருந்தவன் எல்லாம் முதலாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு. இப்ப நாங்க அந்த கோட்பாட்டுக்கு போப்படா அதுக்காக நீங்க யோசிச்சா சார் இதோட முதலாளித்துவ கோட்பாடு வந்துட்டு திரும்ப மக்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே இதெல்லாம் யோசனை வரும். அப்படி இல்லை, நாங்க இந்த தியரி வந்துட்டு கோல்புரக்குள்ள உள்ள தியரி. அப்ப அதுக்கு உரிய தியரியத்தை நாங்க பார்க்கணும். அப்ப அதுக்குள்ள சொல்லப்பட விஷயம் என்ன, முதலாளித்துவ வர்க்கம் என்ற ஒரு வர்க்கம் உருவாக்கியது, அவ்வளவுதான். அதோட நாங்க நின்றுட்டா சரியா. அடுத்தது தேசாதிபதியின் அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்படும். அப்ப இதுக்கு முதல் இந்த தேசாதிபதியோட அந்த அதிகாரம் என்ற விஷயம் கூட என்ன செய்யுது, கட்டுப்படுத்தப்படுது. அதால மக்கள் தங்களோட அதாவது ஆரம்ப காலத்துல சரியான கஷ்டத்துல நஷ்டத்துல அதாவது ஒரு அடிமைத்தனமா இருந்த நிலைமையில இப்ப இல்லாம மக்கள் ஒரு சுதந்திர தன்மையா மாறிட்டாங்க என்ற நிலைமை இதுல நாங்க பார்க்கணும் இல்லையா. அப்ப இது ஒரு நாங்க நன்மையா பார்க்கலாம். அதே போல ஒரு பொதுவான நீதித்துறை கட்டமைப்பு உருவாகியது. அப்ப நீதித்துறை கட்டமைப்பு ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட, அப்ப எல்லாருக்கும் ஒரே நீதி என்ற வகையில. இப்ப உதாரணம் முன்ன வந்துட்டு கிராமங்கள் மட்டத்துல மாவட்ட மட்டத்துல சின்ன சின்னது இருந்தா அது அந்தந்த மட்டத்துல உள்ளதான் நீதி தீர்ப்புகள் கொடுக்கப்படும். அவங்க என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த கிராமத்தில் இருக்கார்கள் அப்படித்தான் தீர்ப்பு போடும். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப எல்லாருக்கும் ஒரே நீதி. வேற குற்றம் செஞ்ச தண்டனை தண்டனை தான். அது இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் அவருக்கு தண்டனை தான். தண்டனை இல்லைன்னா தண்டனை இல்லை. அப்ப இப்படி ஒரு சரியான ஒரு நீதி கோர்வை இந்த இடத்துல கொண்டு வரப்படுது. அதே போல அடுத்த விஷயத்தை பாருங்க, இராஜகாரிய முறை ஒழிப்பு சாதி முறைக்கு தொழிலை வீழ்ச்சி அடைந்து செய்வதுடன் சுதந்திரத்தை ஊழிய சந்தையை உருவாக்கியது. அப்ப இந்த இராஜகாரிய முறை என்ன செய்து ஒழிக்கப்படுவதாலே உண்மையாவே இவிடத்த ஒரு சுதந்திரமான ஒரு சந்தை முறை வருதா இல்லையா. ஏன் மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த சாதி முறை தொழிலை வீழ்ச்சி அடைய செய்வதுடன் சுதந்திரமான ஊழிய சந்தை. இந்த சாதி முறை இப்ப மக்கள் வந்துட்டு முன்ன இராஜகாரிய முறை இருந்தா அதுல அந்த மக்களுக்குள்ளே ஒரு சாதி வேற்றுமை, அவன் இந்த சாதி செய்யறதா இவன் செய்யறா அவன் செய்யறான் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு இந்த இராஜகாரிய முறையில் இருந்து. ஆனா இங்க இந்த நிலைமை எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க, இராஜகாரியம் இல்லாம ஒழிச்சு வீழ்ச்சியடைந்த சுதந்திரமாக தனிமனித சுதந்திரத்தை வலியுறுத்தினதால எல்லாம் சுதந்திரமான ஊழிய சந்தை. நீங்க விரும்பின மாதிரி உங்களுக்கு விரும்புறது மாதிரி தொழிலை செஞ்சுட்டு அதுல அது வார வருமானத்துல கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு நீங்களும் என்ன செய்யுங்க. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததால இதை நாங்க என்ன செய்யறோம், இராஜகாரிய முறைக்கு ஒழிக்கப்பட்டதுக்கு பதிலாக இப்படி சில செயற்பாடு வந்தது ஒரு நன்மையா நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்த நாங்க நன்மையால பார்க்கலும். அதே போல நாங்க நன்மையை மட்டும் பார்த்துட்டு அடுத்ததுல குறைபாடை பார்த்துட்டு அடுத்த பிள்ளைகள் இந்த குரு மக்களம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சரியா, நீங்க பயப்படாங்க. அடுத்தது உங்களுக்கு நான் இப்ப என்ன சொல்ற விஷயம் எல்லாம் நான் போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கேன்றதை கொஞ்சம் பாருங்க. இல்லாட்டி நான் இன்றைக்கு அனுப்புறேன் நோட்ஸை. நாங்க அடுத்தது வந்துக்கிட்டு ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம். அப்ப ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் வந்துட்டு என்ன செய்து இதனூடாக வளர்ந்தது. அதுல தேசிய முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெற்றது. அப்ப இந்த ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரத்தை பொறுத்த அளவிலே நாங்க பார்க்கலாம் எங்களோட நாட்டில ஏற்றுமதி இப்போ ஒரு பொருளை நாங்க உற்பத்தி செஞ்சு அதுல ஏற்றுமதியே என்ன செய்யறோம், ஏற்றுமதினா வெளிநாட்டுகளுக்கு அந்நிய நாடுகளுக்கு நாங்க அனுப்புறோம். அதனூடாக எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குமே. அதே மாதிரி ஒரு பொருளை நாங்க இங்க என்ன செய்யப்படும் ஒரு எங்களோட நாட்டுக்கு இறக்குமதி செய்யும். இறக்குமதி செய்யக்குள்ளையும் சில நேரங்கள்ல அதனூடாக நாங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்யறதுக்கு
அவங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க, அப்போ ஒரு பொருளை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்குள்ள நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வச்சிருக்கோமே. இப்போ அவங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்யக்குள்ள அதுக்கு ஒரு வரி ஒன்று விஷயம். அப்போ இப்படியான தொடர்புகள் எல்லாம் என்ன செய்யுது, இப்போ அவங்கள்ட்ட நாங்கள் கொண்டு வாங்கக்குள்ள அவங்க ஒரு குறைவான வரியை எங்களுக்கு விதிப்பாங்க. நாங்கள் அவங்க எங்கள்கிட்ட வாங்கக்குள்ள நாங்கள் ஒரு குறைவான வரியை விதிப்போம். இப்படி ஒரு தொடர்பு உண்டு. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்ல பொருளாதாரம் முழுமையாக என்ன செய்யுது, வளர்ச்சி அடைய தொடங்கியது. இதுல தேசிய முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெறும். அப்ப இங்கேயும் அந்த முதலாளித்துவம் என்று சொல்றது என்ன செய்யுது, சொல்லப்பட ஒரு வசனம் என்று சொல்லப்படுது. இதனூடாகவும் என்ன செய்து, ஏற்றுமதி இறக்குமதி என்ற விஷயம் உருவாக்கப்பட்டதில் தேசிய, அதாவது ஒட்டுமொத்த ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தம் முதலாளித்துவ வர்க்கமாக தோற்றம் பெற்றதாக பார்க்கலாம். இப்ப முதலாளித்துவ வர்க்கம் தோற்றம் பெற இதுல என்ன பிள்ளை இருக்கு, ஒன்றும் இல்லையே. முதலாளித்துவ வர்க்கம் பார்த்தால எல்லாருமே என்ன செய்யலாம், ஏழை இல்லாம எல்லாரும் முதலாளிகளாக இருக்கக்கூடிய நிலைமை வந்து உருவாக்கப்படுது. அப்ப இதை நாங்க ஒரு நன்மையாக பார்க்கலாம். ஆனா இப்ப நாங்க என்ன சொல்ற விஷயத்துக்கு எதிரான சில தீமைகளை நாங்க பார்க்கணும். இப்ப இந்த முதலாளித்துவ வர்க்கம் வந்தா அந்த என்ன சொல்ற மாதிரி மார்க்சிசவாதம் சொல்ற மாதிரி தொழிலாளி வர்க்கம் என்ன பாதிக்கப்படுவாங்கன்ற கருத்து வரும். அப்ப அது இங்கால தீமைக்கு வரும். சரியா? அப்படித்தான் ஒரு நன்மை என்று வந்தா அங்க தீமையும் வந்தானா. இப்ப நாங்க நன்மை என்ற ஸ்டக்கெட்டுக்கு இருக்கலாம். அதே மாதிரி தீமையை சொல்லக்குள்ள இது என்னடா நன்மையான விஷயம் அவ்வளவு தீமையை மாறுது என்ற மாதிரி இருக்கும். எப்பவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் ஒரு சில சப்ஜெக்ட்கள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் அறியும். சில டைம்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் நீங்க உண்மையா சரி இன்ட்ரெஸ்ட் அதை படிக்கல சில பாடங்கள்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகி உண்மையா உங்களுக்கு அழகாவளம் கிளியரா. சரியா? அடுத்தது இலங்கையின் யாப்புரு ஆட்சியின் ஆரம்பம் அமைந்தது. அப்ப இலங்கையில யாப்பு என்று சொல்லக்கூடிய முறை அரசியல் அமைப்புன்றது ஒரு மக்களுடைய ஆணை. என்ன இந்த ஆணை அந்த சொல்லக்கூடிய இந்த யாப்பு என்று சொல்லக்கூடிய பேர், யாப்பு என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி முறை, அதாவது இந்த ஆட்சி ஆரம்பமாகிற ஒரு சட்டமன்ற ஒரு யாப்பை கொண்ட ஒரு முறை ஆரம்பமாகிறதுக்கு ஒரு காரணம். இதை நாங்கள் ஒரு நன்மையை சொல்லலாம். அதே போல சுயாதீனமான சிவில் சேவையில் தோற்றத்துக்கு வழி சமைத்திருந்த சுயாதீனமான சிவில் சேவை. அப்ப மக்களுக்குண்டு சில சிவில் சேவை என்றா சுதந்திரமான அவங்க விரும்பின மாதிரி மக்களுடைய சேவைகளை அவங்க செய்யலாம், சுதந்திரமா செய்யலாம். அப்ப அதுக்கு சுயாதீனமான சிவில் சேவையில் தோற்றுவதற்கான வழி. அப்ப மக்கள் வந்துட்டு தன் செயற்பாடுகளை ஒரு சிவில் செயற்பாடுகளை சுதந்திரமான முறையில செய்வதற்கு ஒரு வழியே இந்த யாப்பினூடாக வழிவகுக்கப்பட்டது. அதே போல இந்த இனவாரி பிரதித்துவம் இனங்கள் சார்பில் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட காரணமாகிறது. இப்ப பாருங்க, இந்த இனவாரி பிரதித்துவம் என்ற விஷயம் இதுல வருது. ஏன் இனங்கள் சார்பாக ஒவ்வொருத்தர் வந்தார். அப்போ வாரத்தால இங்க என்ன நடக்குது, இனங்களுடான பிரச்சனை தீர்க்கப்படுது இல்லையா? இப்ப நாங்க அடுத்தடுத்த டொனமுறை கண்டு போகக்குள்ள இந்த இனவாரி பிரதித்துவம்ன்றது படிப்படியே செய்யப்படும், நீக்கப்படும், அப்படி என்று வரும். அப்ப ஏன் நாங்க அங்க நீக்கப்பட வேண்டாம்? இப்ப இனவாரம் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் என்ன செய்யறாங்க, வளர்ச்சி அடைஞ்ச மக்கள தொகையும் கூடினா அப்ப இன ரீதியான விஷயம் தேவையில்லை. அப்ப மக்கள் வந்துட்டு ஒரு உதாரணத்தை சொல்லுமே, இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு 15 பேரா இருந்தது, திடீரென்று நாங்க சட்டசபையில ஒரு 100 பேர் வந்துட்டோம்டா, 100 பேர் இருக்காங்கடா. இந்த 100 பேருக்கும் இந்த மக்களும் கூட இருப்பாங்க. இந்த 15 பேருக்கு மக்கள் ஒரு 500 பேருண்டா, இந்த 100 பேருக்கு மக்கள் ஒரு 5000 பேர் வச்சுக்கோமே. இப்ப இந்த 5000 பேர் மக்கள் ஆகிட்டா இப்ப மக்கள் ஒவ்வொரு இனங்கள்ல உள்ள மக்களும் அதிகரிச்சுக்குவாங்க. அப்ப அதிகரிக்கக்குள்ள பிரதேச ரீதியில பார்க்கக்குள்ள அப்ப அங்க 4 மக்களும் ஒரு பிரதேசத்துக்குள்ள இருப்பாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாங்க இனத்துக்குள்ள இருக்க ஒரு ஆள் எடுக்கலாமா? அப்ப 4 இன மக்களும் ஒரு பிரதேசத்துல இல்ல ஒரு மாவட்டத்துல இருந்தா அப்ப அதுக்கு பொதுவா ஒரு ஆளை போட்டா சரி. அப்ப அதால அந்த இனவாரி என்று சொல்றத என்ன செய்யறாங்க, நீக்கி சர்வசன வாக்குரிமை என்று சொல்றது பொதுவா எல்லாருமே எல்லாத்துக்கும் அழிக்கலாம் என்ற நிலைமை மாறுது. சரி, அதை நாங்க அடுத்தடுத்ததுல பார்ப்போம். சரியா? அப்ப இதை நாங்க பேசிக்கா முதல் நாங்க ஓடரை தான் போகணும். சும்மா அதையும் இதையும் மாறி மாறி படிச்சோம்னா ஒன்றுமே மண்டைக்கு வராது. அதுக்காக முதல் இது ஆரம்பத்திலேருந்து போங்க. ஆரம்பத்தில் உள்ள விஷயத்த போகக்குள்ள இடையில நாங்க அதை படிச்சு போகக்குள்ள இதுல அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு போகலாம். சரியா? அப்ப பேசிக்ல இருந்தே போகணும். ரைட். அப்ப அடுத்த விஷயம் வந்துட்டு இதுல இந்த சுயாதீனமான சிவில் சேவை தோன்றியது இனவாரி பிரதித்துவம் இனங்கள் சார்பில் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட காரணமா. அப்ப இனவாரி பிரதித்துவத்தினூடாக அந்த இனங்களூடான சில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. இது ஒரு நன்மையா நாங்க பார்க்கிறோம். அதே போல சட்டத்தினை உருவாக்குவோர் சட்டத்தினை அமுல்படுத்துவோர் தன்மை. அப்ப சட்டத்தினை உருவாக்குவோர் அதே போல சட்டத்தினை அமுல்படுத்தும் இவங்களோட தன்மையும் இதுல ஒரு நன்மையான விஷயமா பார்க்க. எப்படின்னா இப்ப சட்டத்தை உருவாக்குறவர் யாரு, அந்த சட்டசபையில இருக்கவங்க. அப்ப அவங்க சட்டத்தை உருவாக்குற அதே மாதிரி சட்டத்தை நிர்வாகம் செய்யறது அதுவும் அவங்க தான்.
அப்ப அதையும் இதுல ஒரு நன்மையை நாங்க பார்ப்போம். எல்லாமே ஒரே ஆட்கள்ன்றதால இது ஒரு நன்மையாயிருக்கா இல்லையா? ஏன் சட்டத்தை உருவாக்குறவர் வேற, சட்டத்தை அமுல்படுத்துறவர் வேறா, இவர் என்ன செய்வார்? இங்கே ஒரு 6 பேர், அங்கே ஒரு 6 பேர் வச்சா அந்த 6 பேருமே என்ன செய்வாங்க? சட்டத்தை உருவாக்கி போட்டு மிச்ச 6 பேரும் சொல்லுவாங்க, இது என்ன இதை எப்படி ஏற்றுக்கொள்ற, இது எனக்கு பிடிக்கலண்டு இங்கால நிர்வாக சபையில் இருக்கவும் குழம்புவார். அப்ப அதாலதான் 6 பேரும் சட்ட நிரூபண சபை வேண்டா, சட்டத்தை அந்த உருவாக்கி அதை நிர்வாகிக்க, அதான் சட்ட நிரூபணம் நாங்க பொதுவா சொல்றோம். அப்ப அதாலதான் இங்க அந்த பிரச்சனை ஒண்ணு வராது. அதான் நாங்க ஒரு நன்மையா பார்க்கிறோம். அப்ப ரெண்டையும் அவங்க செய்யறதால நன்மையா பார்க்கல. அதே போல சட்டத்தின் முன் சகலன் சமமாக நிலையை தோற்றுவித்தது. அப்ப சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்ற நிலை ஒன்று வருதா இல்லையா? அப்ப உதாரணமா ஜனநாயகத்துல பத்தி நாங்க பண்பில நாங்க பார்க்கலும் அதுல சொல்ற விஷயத்தின் அடிப்படையில சட்டத்தின் முன் சகலரும் சமன் என்று சொல்லுவாங்க பண்பின் அடிப்படையில. ஏன் அது ஜனநாயகத்துல சட்டத்தின் முன் சகலரும் சமன்டா, ஜனநாயகம் வந்துட்டு மக்களின் விருப்புக்கானது. அப்ப மக்களின் விருப்புக்கான விஷயம் வந்துட்டு மக்கள் என்ன செய்யணும்னா ஜனநாயகத்துக்கு கட்டுப்படணும். இப்ப மக்கள் வந்துட்டு நாங்க எங்களுக்கான யாப்பு தானே, நாங்க விரும்பின மாதிரி மாறலாம், விரும்பின மாதிரி நாங்க நடக்கலாமாட்டா அங்க என்ன வரப்போகுது? பிரச்சனை வரப்போகுது. அப்ப அதாலாம் சொல்லுவாங்க ஜனநாயகத்தின் பண்புகள்ல சட்டத்தின் முன் சகல சமன் அந்த கருத்து இல்லாட்டி அங்க பிரச்சனாமா தெரியும். அதால நீங்க எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் ஜனநாயகம் உங்களுக்கானது தான், உங்களோட யாப்பு தான், உங்களுக்கான சேவை செய்ய. ஆனா நீங்க எல்லாரும் சமமா இருக்கணும். ஒருத்தருக்கு பிரச்சனைப்படாம நீ அருணா ரெண்டு பிரச்சனை இல்லாம சமமா இருக்கணும்னா தான் ஜனநாயக யாப்பு கொண்டு. அத மாதிரிதான் இங்கேயும் சட்டத்தின் முன் சகலன் சமனாகக்கூடிய நிலைமை தோற்றுவிக்கப்படும். எல்லாருக்கும் ஒரு ஜனநாயக தன்மை உண்டதை இதுல இருந்து நாங்க விளங்கல். அப்ப எல்லாருமே சட்டம், எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாரும் அதுக்கு சமமானவர்கள், ஒரு நாட்டு மக்கள் என்ற கருத்து இதனோட நன்மையை நாங்க பார்க்கலாம். சரியா? என்ன மாதிரி நம்ம குறைபாடுகளையும் பார்க்கதா இல்ல என்ன செய்வோம் கிளாஸை முடிக்கதா? 9:30 சொல்லுங்க பாபம். நீங்க சொன்னா சரி முடிப்போமா என்ன மாதிரி சொல்லுங்க. என்ன பிள்ளையால் சொல்லுங்களேன். சரி, நாங்க இப்ப பார்த்த விஷயங்கள்ல எல்லாம் விளங்கிட்டா என்ன மாதிரி சொல்லுங்க பாபம். ஏதாவது விளங்காத பகுதிகள் சொல்லுங்க பாபம். ஏதாவது டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. கேளுங்க. சைனப், விதுஷ் விதுஷ் இல்ல என்ன விதுஷ் இருக்காரா? விதுஷ் இல்ல. சரி, வேற ஏதாவது டவுட்டுகள் இருந்தா? டவுட்டுகள் இல்லையா? சரி, அப்ப நம்ம முடிச்சு கொள்வோம் இல்லையா? நீங்க சொன்னா சரி சொல்லுங்களேன். நிசா இந்த நிஹாரா என்ன முடிச்சு கொள்வோம் அப்ப கிளாஸ். விளங்கிட்டு தானே எல்லாம் கிளியரா? ஓ கிளியர் சார். ரைட். இந்த நிரோமி, நிஹாரா, அப்ரோஸ் என்ன கிளியர் தானே? உங்களுக்கு கிளியர் தானே? உங்களுக்கு விளங்காதது அதுக்கு தான் இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கொஞ்சம் மேலோட்டமா கொஞ்சம் கேளுங்க. சரியா? கேட்டக்குள்ள இன்னும் நாங்கள் இவ்வளவு நேரம் படிச்ச விஷயம் இன்னும் தெளிவா இருக்கும். இப்போ ரெக்கார்டிங் வந்துக்கிட்டு அதுல எந்த வித டிஸ்டர்பும் இருக்காது. ஏன்னா ஃபுல்லா நாங்கள் படிச்ச விஷயம் கிளியரா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜூமில் வந்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ வந்தாலும் உங்களோட சார்பிலையோ எந்த சார்பிலையோ கவரேஜ் கதைக்கிறது உங்களுக்கு கிளியர் இல்லாம அது இருந்தாலும் கூட ரெக்கார்டிங்கை பொறுத்த அளவில் கிளியரா தான் இருக்கும். ஏன்னா அது இன்கால் பண்ணுது தானே, அதால அது ஃபுல்லாவே அங்க பேசுற விஷயம் மட்டும் இதுல இருக்கும். சரியா? பயப்பட தேவை. ரைட், ஓகே. அப்ப நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. ஜிசாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட்